Raji ma'am. Section is yours, ma'am. Yes, ma'am. கேக்குதா? Welcome, ma'am. Welcome. Welcome, Raji ma'am. Warm welcome, Raji ma'am. Warm welcome, ma'am. Warm welcome, Raji ma'am. Warm welcome, ma'am. Warm welcome, ma'am. Yes, warm welcome, Raji ma'am. Warm welcome, ma'am. Warm welcome. எஸ் மேம், நீங்க வாய்ஸ் கேக்குதுங்களா மேம்? Yes, ma'am. Clear, ma'am. Continue பண்ணலாம், ma'am. எஸ் மேம், எஸ் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஸோ வாழ்த்துக்கள் மேம். ஓகே, சூப்பர். ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான நம்முடைய ஜூம் கால்ல ஸோ நம்முடைய சக்ஸஸ் ஷேரிங் செஷன்ல சந்திக்கல உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 116 117 மெம்பர்ஸ் வந்து உள்ள இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மேம் வந்து என்னை பத்தி ரொம்ப என்னாச்சு ஓகே. ஸோ மேம் வந்து என்னை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் ராஜலட்சுமி. ஸோ நம்ம கம்பெனியில நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஸோ நான் இப்போ பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து காலேஜ் படிச்சுக்கிட்டே தான் பார்ட் டைமா நம்ம ஆக்சிஸை ஸ்டில்லும் இன்ன வரைக்கும் பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் செகண்ட் இயர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது பிரைவேட் காலேஜ் தான் நான். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆக்சிஸ் கிடைச்சிச்சு. கிடைச்சதுலேருந்து இன்னைக்கு ஒரு 2 இயர்ஸா இந்த ஒரு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூனிவர்ஸுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிட்டு நம்மளோட செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். மேம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் மேம். விசிபிளான்னு பார்த்து சொல்லுங்க. Yes, okay, ma'am. ராஜி மேம் கொஞ்சம் மியூட் ஆல் கொடுங்க மேம். எஸ் மேம். கயல் மேம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஹோஸ்ட் கொடுங்க மேம். நான் மியூட் ஆல் கொடுத்தாலுமே மியூட் ஆல் ஆகாது ஜூம்ல. அது கொஞ்சம் கொடுத்துருங்க. மியூட்ல இருக்கும் போல. எஸ் மேம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் மேம். விசிபிளா மேம்? வாயில என்னமோ போட்டிருக்காண்டா. ஐயோ. மேம் கொஞ்சம் Ma'am, மியூட் ஆல் கொடுத்துருங்க மேம். இங்க மியூட் ஆல் ஆக மாட்டேங்குது. மேம் மியூட் எல்லாருக்கும் வந்துட்டு இதுவா ஆன்ல இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு எல்லாருக்கும் மியூட் ஆப்ஷன் கொடுங்க மேம். எல்லாரும் அவங்கவுங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் ராஜி மேம், எஸ் உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லை மேம். எஸ் ராஜலட்சுமி மேம், நான் எல்லாருக்கும் மியூட் ஆல் கொடுத்துட்டேன். நீங்க பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டு. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜூம்ல நான் மியூட் ஆல் கொடுத்தாலும் மியூட் ஆல் ஆகாது. அதனால தான் மேம் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தேன். ஓகே, தேங்க்யூ மேம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் மேம். கொஞ்சம் விசிபிளான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஷேர் பண்ணு.
ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஸோ அப்போ வந்து திருக்குறள் வந்து எனக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அம் ஸ்கூல் அதுக்கப்புறம் 12th இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ இதாங்க என்னுடைய ஃபேமிலி. எங்க வீட்ல எங்க அப்பா, இது எங்க அப்பா, இது என் அம்மா. ஸோ இது வந்து எனக்கு 2 தங்கச்சி, 1 அக்கா, எனக்கு 1 தம்பி. ஸோ டோட்டலா நாங்க ஒரு 7 பேரு. ஸோ இதான் வந்து என் ஃபேமிலி. ஸோ ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு, அம் ஆக்சிஸ் எனக்கு எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, 12th நம்ம நல்லா படிச்சா தான் நல்லா லைஃப் மாறும் இல்லையா? தான். ஸோ இன்ன வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த தொழில் தான். ஏன்னா எங்க தாத்தா, பாட்டி அவங்க எல்லாருமே விவசாயம் தான். ஸோ அதனால எங்க அப்பா, அம்மாவும் விவசாயம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த தொழில் தான் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மள வளர்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு, நல்லா படிச்சா தான் நம்ம லைஃப் நல்லா மாறும் அப்படி சொல்லிட்டு, ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் தான் எங்க ஸ்கூல்ல. ஸோ இங்க வீரப்பட்டி ஸ்கூல் படிக்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஸோ அதுக்கு நெறையா எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து 8த் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 8த் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ அப்புறம் கீழப்பூனி ஸ்கூல்ல வந்து 12த் வரைக்கும் படிச்சுட்டு, 12த்ல பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 12த்ல ஒரு 487 மார்க்கு. ஸோ அத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அம் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, சின்ன வயசுலருந்தே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு. ஏன்னா அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலயே அதையே உட்காந்து படிச்சு பயோமேத்ஸ் குரூப் எடுத்துட்டு, குரூப் படிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் அந்த கிடைச்ச டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் உட்காந்து படிச்சேன். ஸோ நீட்டுக்கு ஏதாவது நம்ம கோர்ஸ்க்கு எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு பார்த்தாலும், நம்மள எப்படி நம்ம வீட்ல வந்து நான் பெருசா எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா, அப்பாவே நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாவே உட்காந்து படிச்சிடலாம். எதுக்கு கோர்ஸ்லாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு, டீச்சர் சப்போர்ட் மூலமா புக்ல இருக்கிறதே உட்காந்து படிச்சேன். அதெல்லாம் எடுக்கல. நான் சொல்றேன் ஆனா. ஆம். நீட் எக்ஸாம் உட்காந்து படிச்சு ஒரு நல்லா எந்த ஒர்க்குமே பண்ணாம, ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து வீட்ல உட்காந்து நீட் எக்ஸாம்க்கே படிச்சு, நீட் எக்ஸாம் போய் எழுதினேன். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து எங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல்ல படிக்கிறதே நான் தான் நீட் எக்ஸாம்னு சொல்லி. ஏன்னா நீட்னாவே ஒரு மாரி பயமுறுத்தி விட்டாங்க. இருந்தாலும் நமக்கு புடிச்ச படிப்பு அதுதான். யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம புடிச்சத எப்படியாவது படிச்சிரணும் அப்படி சொல்லிட்டு, அத உட்காந்து படிச்சு, அதுக்கப்புறம் நீட்லயும் எழுதினேன். நீட்லயும் பாஸ் ஆயிட்டேன். அத எடுத்து வைக்கல. ஏன்னா எல்லாமே வீட்ல இருக்கு. நான் இப்ப வயல்ல இருக்கேன். ஸோ அதனால இப்போ வயல்ல இருந்து தான் இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா வீட்டுக்கு இல்ல. அப்புறம் நீட் எக்ஸாமும் நல்லா படிச்சுட்டு மார்க்கும் வந்ததுக்கப்புறம், ஓகே நமக்கு நல்லா சீட்டு கிடைச்சிரும். நமக்கு பிடிச்ச மாரி நம்ம படிச்சிரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அப்புறம் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏதாவது கூப்பிடுவாங்க, ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் நீட் எக்ஸாம் படிக்கலாம்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனாலும் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாதிலாம் பார்த்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னா 12த் வரைக்கும் அந்த மாரிலாம் யாருமே சொல்லவே இல்ல. எப்படின்னா, என்னைய காட்டிலும் கம்மியா எடுத்தவங்களுக்கு கூட சீட்டு கிடைச்சுச்சு. பட் எனக்கு கிடைக்கல. ஏன்னு நான் கேட்கும்போது, இந்த மாதிரி "நீ இந்த ஜாதியா இருந்தா, இந்த அளவுக்கு நீ மார்க் எடுத்திருந்தா கிடைச்சிருக்கும். நீ இதனால நீ இப்படி இருக்கனால உனக்கு கிடைக்கல" அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தோணுச்சு, என்னடா இது! இங்க இப்படிலாம் பார்க்குறாங்க. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் யாருமே இப்படிலாம் நமக்கு சொல்லவே இல்லையே. ஏன்னா நம்மலாம் அ இதுதான் பக்கத்து ஊர் ஒரே நம்ம வீரப்பட்டிலே படிச்சு, பக்கத்துல கீழப்பங்களே படிச்சு முடிச்சுட்டோம். ஸோ வெளியில பெருசா எங்கேயும் போனதில்ல. அதனால பெருசா தெரியல. நம்ம அப்பா, நம்ம வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எங்க வீட்ல முதல் பட்டதாரி நான் தான். ஸோ அதனால நமக்கு பெருசா சப்போர்ட் பண்றதுக்கும் பெருசா யாரும் இல்லையா? அதனால ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வெயிட் பண்ணி, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு. ஆனாலும் எல்லார்ட்டயுமே எங்க கேட்டாங்க அப்படின்னா, காசு தான் கேட்டாங்க. நல்லா நீட் படிச்சா நல்ல மார்க் எடுத்தா போயிரலாம் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. காசு இருந்தாதே நம்ம அதெல்லாம் படிக்க முடியும் போல. அப்படி சொல்லிட்டு அங்க வந்து கேட்கிற எல்லார்ட்டயுமே 2,00,000 கட்டு, 3,00,000 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் புடிச்ச படிப்ப விட்டு குடுக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டு பழகிட்டோம். அதனால சரி அப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னு இருந்தாலும், அப்பாவுக்கு அடிக்கடி அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கனால திடீர் திடீர்னு அப்பாவுக்கு அ
நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் போவாங்க வருவாங்க. அப்பா செலவுக்கே இங்க பயங்கரமா இருக்கும். இதுல நம்ம மட்டும் ஒரு ஆள் கிடையாது. நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம போய் இது கேட்க முடியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்க தான் போயிட்டாங்க. அப்புறம் என் கூட படிச்சவங்க எல்லாருமே காசு கட்டி அந்த மாரி அவங்க புடிச்ச படிப்பு இந்த மாரி டாக்டர் ஃபீல்டு இந்த மாரிலாம் போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வலி. இருந்தாலும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த டைம்ல வீட்ல இருக்கும்போது, நம்ம ஊர்ல கிராமத்துல பொறுத்தவரைக்கும், எப்படா 12th முடிப்போம், எப்படா மேரேஜ் பண்ணி குடுப்பா அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா, அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேரா. ஸோ அதனால எல்லா அத்தைகளும் வீட்ட பொண்ணு தேடி அப்படியே வந்துட்டாங்க பொண்ணு கேட்டு. ஐய்யய்யோ! நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்களோ வீட்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க அந்த ஒரு டைமிங்ல ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்க இந்த மாரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இதுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா வீட்ல வந்து எங்க அப்பாவே ஓகே சொல்ற அளவுக்கு சொந்தக்காரவங்கலாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே நகைலாம் நாங்களே போட்டு இது பண்ணிர்றோம். கல்யாணம் பண்ணி பொண்ண மட்டும் குடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா கூட பிறந்தவங்க சொந்தக்காரனால, ஸோ சொந்த பந்தத்த விடவும் முடியாது இல்லையா? அதனால அந்த ஒரு விஷயத்த அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆத்தி இங்க இருந்தோம்னா நம்ம ஏதாவது பண்ணிருவாங்க. அதனால படிக்க போயிரலாம் அப்படி சொல்லிட்டு படிக்க போயிட்டா அது ஒரு ஆயுதம். ஏன்னா, பெண்களுக்கு அந்த படிப்பு தானே ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். அடுத்த லெவல்ல போணும் அப்டின்னா. அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல எங்க எப்டி சொல்லிட்டு என்ன ஆனாலும் படிக்க போயிரலான்னு சொல்லிட்டு, ஓகே இந்த காலேஜுக்கு போயிரலான்னு சொல்லிட்டு, காளையார் கோவில்ல சென்ட் மைக்கேல் காலேஜ்லேருந்து கூப்ட்டுருந்தாங்க. உடனே வந்து உடனே எங்க அப்பா வந்து ஆனா என்ட்ட பேச மாட்டிட்டாங்க. நான் சொன்னத கேட்க மாட்றியா? கல்யாணம் பண்ண மாட்ற அப்படின்னு. இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணது வந்து கல்யாணம் பண்ணி போறதுக்கெல்லாம் இல்ல. உங்கள பெரிய லெவல்ல பார்க்கணும் தான். எனக்கு அந்த ஆசைலாம் இல்ல. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, படிக்கிறதுக்கே பல விஷயம் காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துருச்சு. இருந்தாலும் அப்புறம் நான் அப்பாட்ட பேசினோனே சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா பேச முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால பேசி சமாளிச்சுட்டு, நம்ம அப்பா அம்மாவ நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் சொல்லி இருந்தாலும் இருந்தாலும் அப்புறம் ஓகே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங். ஆக்சுவலா இன்ஜினியரிங்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இன்ஜினியரிங் வந்து என் லைஃப்ல ஒரு நிமிஷம் கூட ஏன்னா நம்ம படிக்கும்போதே யோசிப்போம்ல, அடுத்து இது படிப்போம், இது படிப்போம் அப்படின்னு. நம்ம தான் படிக்கும்போதுலேருந்தே போனா இந்த ஃபீல்ட்ல தான் போணும்னு நெனச்சு படிச்சு பழகி போயிட்டோம். அப்படியே நெனச்சு பழகிட்டோம். அதனால திடீர்னு இன்ஜினியரிங் ஒரு வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்ததில்ல இன்ஜினியரிங்னா. ஆனாலும் இப்ப இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போய் என்ட்ரி ஆயாச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்குள்ள போயாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நம்ம படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலா. அ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது ஜெராக்ஸ் போடுறதுக்கே நான்லாம் வந்து, "அதான் மேம் புக்ல இருக்குல்ல மேம், குறிச்சு படிச்சிடலாம்ல." அப்படின்னு சொல்வேன். அப்படி யோசிச்சுட்டு இருந்த நானு, போய் பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ணோனே, அங்க இருக்க ஜாயின் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னால உனக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வந்துரும். ஸோ, அதனால அத வச்சு நீ பண்ணிடலாம். அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் அது வந்தாலும், அதுக்கு மேல வந்து காலேஜ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் அப்படி தனித்தனியா ஃபீஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விவசாய வீட்டு பிள்ளைங்க தான். அதனால அ வயக்காட்டுல என்ன வேலை குடுத்தாலும், இது பார்க்க தெரியாது, அது பார்க்க தெரியாது அப்படிலாம் அப்பா வளர்க்கவே இல்ல. ஒரு பாரு இழுக்கிறதுலருந்து, வரப்பு கட்டுறதுலருந்து, ஒரு களை வெட்டுறதுலருந்து, கரும்புக்கு தோக அடிக்கிறது இந்த மாதிரி வயல்ல என்ன வேலை குடுத்தாலும் பார்க்க தெரியும். ஏன்னா, அப்படிதான் அப்பா வளர்த்தாங்க. அதனால எல்லா வேலையுமே நமக்கு பார்க்க தெரியும். ஸோ காலேஜ் இந்த மாரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போதே, சாட்டர்டே, சண்டே அந்த ஒரு டைமிங்லலாம் நான் வந்து எப்படின்னா, எங்க ஊர்ல நம்ம ஊர்ல அதுதான் நம்ம ஊரு கிராமம் தானே! ஸோ அந்த வேலை தான் கிடைக்கும். ஸோ அந்த மாரி வேலைக்கெல்லாம் நான் போயிட்டு இருப்பேன். சனி, ஞாயிறுல ஒரு நாளைக்கு போனோம்னா அப்பாட்ட நம்ம போய் கேட்கக்கூடாது. பாவம் அப்பா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் நம்ம வளர்க்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா காலேஜ் போனோனே, ஸ்கூல் படிக்கும்போது பெருசா செலவு அதுவே நான் யோசிப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல்ல படிச்சேன். என்னுடைய ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஹாஸ்டல்ல படிச்சேன். நான் பெருசா கேட்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் நான் பெருசா கேட்க மாட்டேன். எல்லாமே நான் இதெல்லாம் எதுக்கு? நம்ம நம்ம வந்து இப்ப படிக்கிற வேலைய பார்ப்போம். நமக்கு வந்து அம்மா அப்பாலாம் கேட்கக்கூடாது. நம்ம எப்படியாவது அப்பயே நம்ம வந்து பெருசா எதுவுமே கேட்கறதில்ல. எதுவுமே என் கூட இருக்கிறவங்க அவ்வளோ செலவு பண்ணாலும், நான் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். இருந்தாலும் நெறையாவே அப்பா செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப நெறைய படிக்காதெல்லாம் படிப்பு விஷயத்துல எல்லாமே செலவு பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம அப்பாட்ட போய் கேட்டுட்டு நிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்றதுக்கு செலவு, நம்ம செலவையாவது பார்த்துக்கிட்டா நல்லாருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஆக்சிஸ் கிடைக்கல. செகண்ட் இயர் படிக்கும்போது, அ அந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் கிடைச்சுச்சு. இதனோட கெமிக்கல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் கிடைச்சுச்சு.
என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பிரபு அண்ட் ஸ்ரீகாந்த் இவங்க மூலமா தான் எனக்கு கிடைச்சிச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அவங்க. அவங்க கிட்ட நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவங்ககிட்ட பெருசா பேசினதில்ல. ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு குரூப் ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த குரூப்ல பேசி, அதுக்கப்புறம் நல்லாவே பேசி பழகிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா நல்லா எந்த ஒரு ஃபங்ஷனா இருந்தாலும், எங்க வீட்ல ஒரு ஃபங்ஷனா இருந்தாலும் கூப்பிடுவேன். அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த டைம்ல செகண்ட் இயர் படிக்கும்போது 4த் செமஸ்டர் அந்த ஒரு டைம்ல தான் எனக்கு ஆக்சிஸ் கிடைச்சுச்சு. கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏன்னா நானும் தேடிட்டு இருந்தேன். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நல்லாருக்கும். ஏன்னா காலேஜுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்னாவே மார்னிங் இப்போ வந்து நம்ம ஏரியாலேருந்து எங்க ஊர்ல பஸ் வராது. கீழப்பூங்கல தான் பஸ் வரும். இங்கேருந்து எங்க ஊருக்கு நான் நடந்து போவேன். இல்லன்னா பைக் அப்பா வருவாங்க. அது எல்லா டைம்லயும் கிடைக்காது. ஒரு நடந்து தான் போவேன். அப்புறம் போயிட்டு மார்னிங் போயிட்டோம் அப்டின்னா, ஈவினிங் வரதுக்கே 5:30, 6 மணி ஆயிரும். அப்ப வீட்ல வய வேல பெருசா பார்க்க முடியல. வீட்ல ஏதோ சமைக்கிறது அதுதான் பார்க்க முடிஞ்சுச்சு. இருந்தாலும் மொபைல் ஃபோன் மூலமா ஒரு வேலை கிடைச்சுச்சு அப்டின்னா, நம்ம சும்மா இருக்க டைம்ல நம்ம எடுத்து நம்ம சம்பாரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து இப்ப என் ஃப்ரெண்டு மூலமா தான் பிரபு ஸ்ரீகாந்த் அவங்க மூலமா தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு ஆக்சிஸ் கிடைச்சு, அ கிடைக்கும்போது அந்த வாய்ப்ப பத்தி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் வந்து எடுத்தோனே வந்து அவைங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க "எங்கடா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "பேங்க்ல நிக்கிறோம்" அப்படின்னு சொன்னாங்க. "எதுக்குடா நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாதிரி ஒரு ஜாப்ல நாங்க சேர போறோம். 28,000 30,000 ரெடி பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம், அச்சச்சோ! இவைங்க போச்சு ஏமாந்து போறாய்ங்க போல அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சொன்னோம்னா நான் சொன்னோம்னா ஏதாச்சும் சொல்லுவாய்ங்க அப்படி சொல்லிட்டு, சரி பண்றது பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து சம்பாரிச்சு அவைங்க பிரபு ஸ்ரீகாந்துமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாரி பாரு நாங்க சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் பிரபுவுமே வந்து எனக்கு வந்து லிங்க் அனுப்பிவுட்டான். அந்த 550 லிங்க் இருக்கு இல்லையா? அது அனுப்பிவுட்டான். அதுவுமே நான் வந்து கவனிச்சேன். நான் அப்பக்கே வீட்ல அதேன் மாட்டுக்கு வந்து தீவன புல் அறுத்துட்டு இருக்கும்போது, சரி அத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படியே அறுப்போம்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்க சொன்னது எதுவுமே புரியல. ஏன்னா நான் சரியாவும் கவனிக்கல. எதுவுமே புரியல. ஆனா லாஸ்ட்டா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுச்சு. இது மூலமா வீடு கட்டியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தோணுச்சு. இதெல்லாம் உண்மையாவே கட்டிட்டு இருக்காங்களா? இல்ல நம்மலாம் இன்ன வரைக்கும் அப்பா, அம்மா இன்ன வரைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம ஒரு கடன் இல்லாத லைஃப் கூட வாழ முடியல. இங்க எப்படி இந்த மாரிலாம் பண்ண முடியுது? இதெல்லாம் உண்மையாவே இருக்குதா? அப்படி சொல்லி நான் அதோட விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இத எப்புட்றா ஜாயின் பண்ணணும்? அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த மாரி நான் வரும்போது ரூ. 3,500 தான். நான் ஐடி போடையில. அதுக்கப்புறம் நான் ஐடி போட்டதுக்கு அப்புறம் தான் கிட்டு மாறுச்சு. அப்புறம் ரூ. 3,500 அந்த மாரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ரூ. 3,500 காசு இல்லையேப்பா! அப்படி சொல்லிட்டு, "சப்பனா நீ ரெடி பண்ணிட்டு வா" அப்படின்னு பிரபு சொன்னான். சரிடா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அப்புறம் ஸ்காலர்ஷிப்ல எனக்கு வந்து பணம் ஏறுச்சு. ஏறுனதுக்கப்புறம் பணம் ஏறிடுச்சு. இருந்தாலும் இவிங்க கூப்பிடுவாங்க. இவிங்கட்ட வந்து நம்மட்ட கேட்பாய்ங்க நம்ம பசங்க. கேட்டோனே நம்ம அனுப்பலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். கேட்கிற மாரியே தெர்ல. தீபாவளி அன்னைக்கு நான் எங்க வீட்ல நானே சமைச்சேன். "வாங்கடா சாப்பிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானா கேட்டேன். என்னடா இவங்க கேட்பாய்ங்க நானும் பார்த்தேன். கேட்கிற மாரியே இல்ல. சமைச்சுட்டு எப்படிடா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாரி நீங்க அமௌண்ட் ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் இன்னவரைக்கும் சொல்லவே இல்ல. நீங்க கேட்பீங்கன்னு பார்த்தேன். இப்ப தான் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அன்னைக்கு தான் மொத ஜிபே ஓப்பன் பண்ணி, ஜிபே ஓப்பன் பண்ண தெரியல. அப்புறம் அக்கா கிட்ட கேட்டு, ஜிபே எப்படிக்கா ஓப்பன் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு ஜிபேல வந்து ரூ. 3,500 அனுப்பிவுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண அந்த டைம்ல எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்டர்னல் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது, இப்ப மறுநாள் மார்னிங் நம்ம 6:20 செஷனுக்கு இன்வைட் பண்ணாங்க. நான் வந்து வரவே இல்ல. "இல்ல எனக்கு இப்ப எக்ஸாம் இருக்கு படிக்கணும்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நீ உள்ள வந்து ஆன் பண்ணி வை. அப்பதான் வந்து இங்க கேட்பாங்கல்ல உன்னைய" அப்படிங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு, அப்படியே 1 வாரம் போச்சு. 1 வாரம் ஃபுல்லா எக்ஸாம் தான். ஸோ பெருசா எதுவுமே கவனிக்கல. அதுக்கப்புறம் காந்திமதி அக்காவ வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் பேசவே மாட்டேங்கிட்டேன். நீங்களே எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான்லாம் கான்ஃபரன்ஸ்க்காகலாம் வரவே மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "இல்ல நீ சும்மா பேசு. அதெல்லாம் உன்னைய மாரி தான் அவங்களும் இருப்பாங்க. ஜாலியான டைப் தான். நீ பேசு" அப்படின்னு சொன்னாங்க. "அதெல்லாம் தெரியாது. யாருன்னே தெரியாது. நான்லாம் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "இல்ல நீ பேசு" அப்படின்னு சொன்னோனே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவைங்க பேசுறத விட நான் தான் அந்த அக்காட்ட அதிகமா பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மார்னிங் செஷன் அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்ல. ஏன்னா 1 வாரம்ல எக்ஸாம். அதுக்கப்புறம் சாட்டர்டே லீவ் வந்துருச்சு. அப்புறம் "இன்னைக்காவது மார்னிங் செஷன கவனி" அப்படின்னு சொன்னோனே, சரி நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து கவனிச்சேன். மொத செஷன் மகாராஜன் சார் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
சார் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு மூலமா தான் நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு மூலமா கிடைச்சிச்சு அப்படி ஃப்ரெண்டு சொல்லும் போது தான் நான் பெருசா இது பண்ணல அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டு மூலமா தானே இது கிடைச்சிச்சு. அதனால நான் அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சு மகாராஜன் சார் செஷன் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இருந்து மறுநாள் இருந்தே மார்னிங் செஷன் வந்து வந்துரலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் மார்னிங் செஷன்லாம் கவனிச்சதுக்கு அதுக்கப்புறம் சத்யா அக்கான்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் காந்திமதி அக்கா, சத்யா அக்கா அவங்ககிட்டலாம் பேசினதுக்கு அப்புறம் தொழில் அப்புறம் எக்ஸாம் ஓகே இந்த லீவ் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அதுல நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் என்ன வேலைன்னே தெரியாது. ஏன்னா அது புரிஞ்சுலாம் நான் வரல. ஃப்ரெண்டு குடுத்த ஒரு நம்பிக்கையில தான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் ஓ! இந்த மாரி வேலை பார்க்கணும் போல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பேசிட்டு நான் மல்டிபிள் போடுறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுட்ட சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை ஐடி போட்டுச்சு. நான் பெருசா ஐடி போட்டதுக்கப்புறம் நான் ஆதி சார் சத்யாக்கா வந்து ஆதி சார் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டாங்க. எனக்கு எப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம ஒரு விஷயத்த வேண்டுறோம், கடவுள்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும். அதனால கடவுள் வந்து யாரோ ஒருத்தவங்க மூலமா நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த குடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இவங்க மூலமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் எனக்கு ஆக்சிஸ் கிடைச்சது ஒரு பொக்கிஷம். அத விட பெரிய பொக்கிஷம் ஆதி சார். ஸோ கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டாங்க. அப்பதான் நைட் ஒரு இந்த டைமிங்ல தான் ஒரு 8:30 அந்த டைமிங்ல சார் வந்து சத்யாக்கா அப்பயும் நான் வயல்ல தான் இருந்தேன். கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டாங்க. சார் வந்து இந்த மாதிரி சூப்பர்மா நல்ல ஒரு பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "உன்னோட கனவு என்னம்மா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்தோனே, "சார் வீடு கட்டணும் சார்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சார் சொன்னாங்க, "வீடு எப்படி கட்டலாம்? இந்த மாரி படிச்சுட்டு வேலைக்கு போய் இது சார் பண்ணணும்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சார் வந்து இந்த மாரி நீ வேலைக்கு போறேன்னா, அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அது வந்து போட்டு காமிச்சாங்க. நான் மண்ணுலே நோட் இல்லாதனால கீழ மண்ணுலே போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைட் அடிச்சு மண்ணுலே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம வேலைக்கு போய் அந்த விஷயத்த பண்ண முடியாது போல. அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு தொழில் போலன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பிளான் குடுத்தாங்க. மல்டிபிள் பிளான் போட்டதுக்கு அப்புறம் இவ்ளோ அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணணுமே, 7 ஐடி அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணணும். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் செஷன், நைட் செஷன்லாம் நல்லா கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் மார்னிங் செஷன் ஃபர்ஸ்ட்லாம் நானே புடிச்சுலாம் வரல. அதுக்கப்புறம் கால் பண்ணி இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் புடிச்சதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஐடி செஷன் நடக்கையில எங்க அப்பாவுக்கு எப்படின்னா, நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்ல சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் வேல பார்க்க போறேன். பார்ட் டைம் ஒர்க் பண்ண போறேன். நான் என் செலவ நானே பார்த்துக்க போறேன்ப்பா. உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு ஆக்சிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 மாசமா சொல்லிட்டே தான் இருந்தேன். 1 மாசமா அதுக்கு முன்னாடி ஏன்னா கிடைச்சோனே நான் எடுக்கல. நானே 3 மாசம் கழிச்சு தான் ஆக்சிஸ் எடுத்தேன். கிடைச்சோனே எடுக்கல நானு. அதுக்கப்புறம் வீட்ல சொல்லிட்டே இருந்தேன். எங்க அப்பா எங்க அக்கா ஆல்ரெடி வெஸ்டேஜ் பண்ணியிருந்தாப்புல. அதனால "நீயும் உங்க அக்கா மாரி சேர்ந்து ஏதாவது பண்ணிறாத" அப்படின்னு சொன்னாங்க. "அப்பா இது அப்படி இல்லப்பா. இது வேற மாரி இருக்கும்பா. இது சூப்பரா இருக்கும்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் "மலை ஸ்ரீகாந்த்லாம் பண்றாய்ங்கப்பா" அப்படின்னு சொன்னேன். அ சரி அதோட எங்க அப்பா எதுவுமே சொல்லல. நான் ஜாயின் பண்ணத எங்க அப்பாட்ட நான் சொல்லவே இல்ல. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாட்ட நான் சொன்னேன். ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டே தானே இருந்தேன். அதனால அப்பா எதுவும் சொல்லல. அதனால நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் மல்டிபிள் அமௌண்ட் போய் எங்க அப்பாட்ட போய் நான் கேட்டேன். எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு எப்படின்னா, ஆன்லைன்லாவே பெருசா நம்பிக்கை இல்ல. அதுவும் எங்க அப்பா ஆல்ரெடி அவங்க இருக்கும்போதே நெறைய பண்ணியிருக்கனால, நான் பார்க்காத கம்பெனியா, நான் பார்க்காததா அப்படி இப்படின்னு எங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மல்டிப்ளை ரெடி பண்றதே ரொம்ப பெரிய ரிஸ்க்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். இது ஏமாத்திருவாங்க, ஓடிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைய பார்த்துட்டு இருக்காத, அரைஞ்சே புடுவேன். அப்படி இப்படின்னு எங்க அப்பா திட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அப்பா ஒரு சில நேரத்துல அடிச்சுட்டாங்க எங்க அப்பா. "என்ன நீ சொல்ல சொல்ல இதையே எடுத்து பண்ணிட்டு இருக்க. காலையில ஆனாலும்" ஏன்னா 6 செக்ஷனா. அ அப்பைக்கு எங்க எல்லாருமே வயல்ல தான் இருந்தாங்க. அப்ப 6 சீசன் வந்து "என்ன காலையில ஆனா ராமாயணத்த போட்டுற" அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சிவகங்கையில ஒரு எல்டிபி ப்ரோகிராம் நடந்துச்சு. லீடர்ஸ் டெவலப்மென்ட் ப்ரோகிராம்னு ஒண்ணு நடந்துச்சு. இதுல எப்படியாவது அப்பாவ கொண்டு போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம் அப்பாட்ட இப்படி சொன்னோம்னா சத்தியமா வரமாட்டாங்க. அது நமக்கே தெரியும். ஆனா நம்ம காலேஜ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவோம் அப்பாவ. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, "அப்பா நீங்க கெளம்பிருங்கப்பா. ஒரு மீட்டிங் இருக்கு. காலேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குப்பா. கெளம்பிருங்கப்பா" அப்படின்னு சொன்னி, அப்புறம் எங்க அப்பா "இவ்வளோ வேலை இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. "அப்பா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவ கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்க தான் காந்தி அக்கா, பிரபு, ஸ்ரீகாந்த் இவங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு, "சரி நீ அப்பாவ கூட்டிட்டு வாங்க முன்னாடி போறான்னு" சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மனசு கேட்கல. நம்ம உண்மைய சொல்லி அடி வாங்குறதே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா இந்த மாதிரி நீங்க ஆக்சிஸ பண்ணவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இந்த மீட்டிங்க்கு வாங்க. இந்த மீட்டிங் வந்துட்டு நீங்க பண்ணலைன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க மீட்டிங் வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு,
கூட்டிட்டு போயிட்டேன். அத கிளம்பும்போதே வண்டி பஞ்சர். என்னடா சோதனையா இருக்கு அப்படி சொல்லிட்டு, அப்பாவ கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்பா அதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். ஏதாவது சாப்பிட்டா நான் எப்படியாவது முடிச்சிடுறேன். இன்னும் நெறையா இருக்கு அதனால. டக்குனு அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு அந்த எல்டிபி ப்ரோகிராம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆதி சார பார்த்தேன். ஆதி சார பார்த்துட்டு சரவணன் சாரையும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு அந்த எல்டிபி. அதுதான் எனக்கு அத பார்த்தோன தான் இன்னும் நல்லா ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா, தொழில் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருந்த நம்பிக்கை தான். ஆனா, அதுக்கப்புறம் அந்த தொழில பார்த்ததுக்கு அப்புறம் மார்னிங் செஷன் கவனிச்சேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த எல்டிபி ப்ரோகிராம் பார்த்தோனயே, பண்ணா இத நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இத பண்ணு இதுல எவ்வளோ நல்லா பண்ணிரலாம். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இதுல நடந்துரும் போல. சரி பண்ணலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆதி சார் வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாரி என் பேர சொல்லி, நான் போய் பேசவே மாட்டேங்கிட்டேன். சரியான பயம். சரவணன் சார் மைக்க குடுத்து பேர தான் கேட்டாங்க. பேர கூட வாய தொறக்கல. அந்த அளவுக்கு ஒரு மாரி பயமா இருந்துச்சு. அப்பா தான் பேசுனாங்க. "என்னைய டார்ச்சர் பண்ணி இந்த பிள்ள கூட்டிட்டு வந்துருச்சா" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்பா சொல்லட்டும்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்பதான் சார்ட்டலாம் பேசிட்டு, அப்ப அப்ப எனக்கு ஒரே சந்தோஷம். எப்படி அப்பா மல்டிபிள் அமௌண்ட் குடுத்துருவாங்க. நம்ம ஆக்சிஸ நல்லா பண்ணிரலாம் அப்படின்னு. ஏன்னா, எல்லாமே அதுல புரிய வச்சுட்டாங்க. அப்ப எனக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு, "சரி நம்ம கேட்டுருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டேன். இந்த மாரி மல்டிபிள் அமௌண்ட்டுப்பா ரெடி பண்ணி குடுங்கப்பா அப்படின்னு. எங்க அப்பா உடனே சாமிட்ட கேட்டுட்டு சாமி பாக்க போவான். ஏன்னா கிராமத்துல பொறுத்தவரைக்கும் இது ஒரு விஷயங்க. சாமி என்ன சொல்லுதோ அத கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ! சரின்னு சொல்லிட்டு இப்ப சாமிட்ட ஏன்னா நம்மளாலயும் ரெடி பண்ண அப்பா சொல்லாம நம்ம இது பண்ண முடியாது. அப்பா தான் ரெடி பண்ணி குடுக்கணும் அப்டி சொல்லிட்டு, அவ்ளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ண முடியாது. 7, 8 அமௌண்ட்லாம் எப்படி ரெடி பண்றது அப்டி சொல்லிட்டு, அ அப்பா சரி ஒவ்வொரு நாளும் நைட்டு அப்பா இன்னைக்கு போலாமா அப்பா? இல்லத்தா இன்னைக்கு டயர்டா இருக்கு நாளைக்கு போவோம். சரி நமக்கு வேற வார வாரம் சார் வந்து நான் அதாவது 8:20 செக்ஷன் வேற எங்களுக்கு இண்டிவிஜுவலா போடுவாங்க. ஆதி சார். சார் நெறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது பண்ணிறணுமே சீக்கிரமா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அப்பாட்ட இப்படி சொல்லிட்டே அதுவே ஒரு வாரமா எங்க அப்பா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்காவது போவோம்ப்பா அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட கேட்டோனே, சரி வா போலாம் அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு, அங்க போனா சாமி என்ன சொன்னுச்சுன்னா, "இது தனியா பண்ணா கூட பண்ணட்டும். டீம்லாம் வேணாம்." அப்படின்னு வந்து சொன்னா பெருசா சொல்லலாம். சுருக்கமா சொல்லிறேன் அப்படின்னு சொன்னோனே, எங்க அப்பா, "சரி, சரி பண்ண வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுடைய நெறைய பேரு. அம் அவங்க எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா எல்லாருக்குமே அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி எதுக்கு இது படிக்கும்போது தேவையில்லாத வேலைய பார்த்துட்டு இருக்கு. சும்மா படிக்கிற வேலைய பார்க்க வேண்டியது தானே! அப்படி இப்படின்னு நமக்கு தெரியும்ல அட்வைஸ் அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். யாருக்கு தெரியும் இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட நீங்க எல்லாருமே எனக்கு கீழ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாருமே உன் மகள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கடா. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் உன் மகள இப்படி பண்ணாத அப்படி இப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு, "அப்பா காலேஜ் ஃபீஸ் ஏன்னா 1 வருஷத்துக்கு 30,000 40,000 கட்டுறீங்கல்ல, அந்த காச என்கிட்ட குடுங்க. நான் அதுக்கப்புறம் உங்கட்ட நான் ரூ. 1 கூட கேட்க மாட்டேன். நீங்க குடுங்க." அப்படின்னு இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு இந்த கம்பெனி மேல நம்பிக்கையே இல்ல சுத்தமா. அம் ஆனா டைரக்ட்டாவும் காமிச்சாச்சு. ஆனா எங்க அப்பா மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு அந்த 1 வாரத்துல டோட்டலா மாறிட்டாங்க. எங்க அப்பா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எங்க அப்பா அப்புறம் அடிச்சாங்க. நான் ஆனா உண்மையாவே அடி சரியான அடி. அப்புறம் இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க, என் அக்காவும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே. அப்புறம் இவங்கலாம் பண்ண எனக்கு வெறி ஆயிடுச்சு. அப்படி என்னடா இருக்கு இந்த தொழில்ல? ஏன் எல்லாருமே நம்மள இந்த அளவுக்கு வெறுக்கணும்? இந்த அளவுக்கு ஏன் ஒதுக்கணும்? ஏன்னா அப்படி பாசமா இருந்த நம்ம அப்பா வந்து, இன்னைக்கு ஏன் நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறணும்? அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா இத பண்ணியே ஆகணும்னு நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருந்தேன். கே வீட்ல என்ன வேல பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தனால எங்க அப்பா, "நான்லாம் அமௌண்ட் குடுக்க முடியாதுப்பா. நீ முடிஞ்சா ரெடி பண்ணி போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும்பா நான் எப்படியா ரெடி பண்ணிருவேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு, அம்மாச்சி இவங்ககிட்டலாம் கேட்டு, யார் யார்ட்ட கேட்கணுமோ எல்லார்கிட்டயுமே கேட்டு ரெடி பண்ணி மல்டிபிள் போட்டு, அதுக்கப்புறம் இன்கம் எடுத்துட்டேன். ஆனா, அப்பா வந்து ஒரு 6 மாசமா என் கூட பேசவே இல்ல. அப்பா வந்து 1 வாரமா நான் எங்க அம்மாச்சி வீட்லருந்து காலேஜ் போனேன். ஆனா, அப்பாக்கு எனக்கு ஃபைட் பெருசா வந்துருச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறம், அம் சண்டை போட்டு அப்பா வந்து என்கிட்ட பேசவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம வந்து அப்பாக்காண்டி தான் நெறைய விஷயம் குடும்பத்துக்காண்டி தான் நம்ம நெறைய பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா, குடும்பமே நம்மள வந்து ஒதுக்கி நிக்கிது இல்லையா? ஸோ, அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டிப்ரஷன்னா என்னன்னு தெரியும். ஆனா உண்மையான டிப்ரஷனே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது, அப்பா நம்ம கூட பேசாம இருக்காங்க. என் கூட பிறந்தவங்களே என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் தம்பி பேச மாட்டான், என் தங்கச்சி பேசாது. யாருமே என் கூட இந்த கூட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கி பார்த்துட்டாங்க.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது 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 கூட பரவால்ல. அதுவே ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு என்னுடைய மொபைல் வந்து அ எங்க அப்பா ஃபோன உடைச்சுட்டாங்க. மீட்டிங் இந்த 8 செஷன் கவனிச்சுட்டு இருக்கும்போது, எங்க அப்பா கூப்பிட்டாங்க. "நில்லுங்கப்பா இந்த வரேன்ப்பா" அப்படி சொன்னி என்ன அந்த எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காதுல சுத்தமா. அதனால எங்க அப்பா வாங்கி தூக்கி போட்டாங்க. ஃபோனு தூக்கி போட்டோனே எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, இந்த ஃபோன் வந்து எப்படின்னா, நான் கொரோனா டைம்ல நாங்க விவசாயம் தானே பண்றோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரம் பண்ணி, ஆ கொரோனா டைம்ல கஷ்டப்பட்டு வாங்குன ஒரு மொபைலு. நான் வியாபாரம் நெறைய பண்ணியிருக்கேன் நானு. ஆக்சுவலா எனக்கு வியாபாரம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால கஷ்டப்பட்டு அப்பாட்ட குடுத்து, "அப்பா எனக்கு இந்த காசுல மொபைல் வாங்கி குடுங்கப்பா" அப்படின்னு எங்க அப்பாட்ட ஆசைப்பட்டு கேட்டு, நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்காண்டி எங்க அப்பாட்ட அப்பவே ஒரு ரூ. 18,000க்கு இந்த மொபைல் எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க. கொரோனா டைம்லயே ரூ. 18,000க்கு மொபைலு. கீழ நான் கூட சும்மா தரையில உட்காருவி என் மொபைல கீழ போட மாட்டேன். அப்படிப்பட்ட என் மொபைல வாங்கி தூக்கி போட்டாங்க. பார்த்தோனே ரெட் கலர்ல கோடு விழுந்துருச்சு. பார்த்தோனே எனக்கு சரியான சரியான ஃபீலிங் ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க அப்பா "என்னங்கப்பா?" அப்படின்னு "ஏப்பா அப்படி பண்ணீங்கன்னு?" எங்க அப்பாவ கேட்டேன். எங்க அப்பா ஒரே அடி. சரியான அடிச்சு புட்டாங்க. அதோட "உங்ககிட்ட நான் இனிமே பேசவே மாட்டேன் போங்க" அப்படி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கஷ்டப்பட்டு ஐடி அமௌண்ட்டே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். ஃபோன் வேற இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். அப்புறம் இருந்து அப்பா என்கூட பெருசா பேசல. அப்புறம் 6 மாசமா சுத்தமா பேச மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் தெரிஞ்ச மாரி தான் வீட்ல யாரும் பேசல. இருந்தாலும் என் தங்கச்சி விஜி மட்டும் என்கிட்ட நல்லா பேசுச்சு. பேசிட்டதுக்கப்புறம் அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து சிஎல் வந்து முடிக்கலாம் அப்டி சொல்லிட்டு, சரி நம்ம ஆதி சார் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வீட்ல எல்லாருமே ஒதுக்குற பார்த்துட்டு, எனக்கு ஒருவேள நம்ம தப்பா ஏதோ பண்ணிறோம் போல. ஏதோ உலகத்திலேயே செய்ய முடியாத விஷயத்த ஏதோ செய்யக்கூடாதத பண்ணிட்டோம் போல அப்டின்னுமே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அப்ப வந்து ஆதி சார் வந்து கான்ஃபரன்ஸ் கால் வந்து சத்யாக்கா போட்டுவிட்டா அந்த டைமிங்ல. ஒரு மாரி உண்மையாவே ரொம்ப டிப்ரஷனா இருந்துச்சு. படுத்தாலும் நான்லாம் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். 3 நேரம்லாம் சாப்பிடாமலாம் இருந்ததே இல்ல. ஆனா அப்ப சாப்பாடு கூட இறங்கல. ஏன்னா நான் என்ன இருந்தாலும் சாப்பிடுற ஆளு நானு. அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஆதி சார் வந்து பேசுனாங்க. ஆதி சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. ராஜி சார் வந்து சொன்னாங்க. அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க? எப்படிலாம் வீட்ட விட்டு சார் வீட்லயுமே விரட்டணும் அப்படி சொன்ன உடனே எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம கரெக்ட்டான பாதையில தான் போயிட்டுருக்கோம். ஆதி சாருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்ப நமக்கும் நமக்கு அந்த பிரச்சனை தான் போல. சரியாயிரும் போல. அப்புறம் ஆதி சார் சொன்னாங்க. "நீ இன்கம் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ராஜி, எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க. அப்பா எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க." அப்படின்னு சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு பயம். எப்பவுமே நான் எந்த எதுக்கு போனாலுமே மொத ஸ்கூல் போம்போது பயம், காலேஜ் போம்போது பயம். எங்க போனாலும் பயம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும் இல்லையா? அந்த மாரி எனக்கு பயம். ஆனா ஆதி சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. சத்தியமா சொல்றீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காண்டி இன்ன வரைக்கும் சார் எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தைரியம் வேணும். நம்ம எடுத்து பண்ணணும் அப்டின்னா. சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உண்மையாவே மல்டிபிளே நான் ரெடி பண்ணி, அதுக்கு முன்னால நான் மல்டிபிள் ரெடி பண்றது கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா பயம் ஒரு பக்கெட்டு. சார் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காண்டி மல்டிபிளா ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சிஎல் முடிக்கலாம் அப்டி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கியூஇசி முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அந்த ஒரு வாய்ப்பு குடுத்து, கியூஇசி முடிக்கிறதுக்கு ஒரு 1 வாரம், 2 வாரம் தள்ளி போச்சு. ஒரு 2 ஐடி, 1 ஐடி அப்டின்னு தள்ளி போனதுக்கப்புறம் சிஎல் முடிக்கலாம் போம்போது, 2 ஐடி இருந்தா சிஎல் முடிச்சிருக்கலாம். அதுவே ஒரு 3 வாரம் தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யா அக்கா தான் நல்லா பேசுவாங்க. சத்யா அக்கா, காந்திமதி அக்கா அவங்க எல்லாருமே எனக்கு சூப்பரா கோஆப்பரேட் ஆனா காந்தி அக்காட்ட அப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவங்க தான் என் கூட அவங்க கிட்ட நான் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிருவேன் அவங்ககிட்ட. காந்தி அக்காட்ட தான் க்ளோசிங் கால் இந்த மாரி சத்யாக்கெல்லாம் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎல் முடிச்சாச்சு. சிஎல் முடிச்சுட்டு 10வது மாஸ் ஈவென்ட் அந்த டைமிங்ல தான் ஆதி சார் கார் வந்து எடுத்திருந்தாங்க. அது இந்த கார் தான். எங்க அக்காவுமே ஆக்சுவலா வந்து நான் இன்கம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 40,000 கிட்டத்தட்ட ஒரு 35,000 நான் சம்பாரிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன். ஏன்னா நான் 2ண்ட் இயர் படிக்கும்போது காலேஜ் ஃபீஸ் 30,000 காலேஜ் ஃபீஸ கட்டிட்டு, ஒரு 10,000, 20,000 கட்டினி ஆமா ஒரு 15,000 கட்டிட்டு, அது போக வாங்குன கடன ஏன்னா குடுத்த காசெல்லாம் நான் யார்ட்ட வாங்குனேன்னு நோட்ல எழுதி வச்சுட்டேன். மேக்ஸ் நோட்ல எழுதி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஆள் 2 ஆள்ட்ட கேட்டுக்கல. நம்ம கேட்டதே கிட்டத்தட்ட ஒரு 16, 17 பேர போச்சு. அதனால எல்லார்ட்டயுமே காசு குடுக்கணும். இவங்கட்ட ஃபர்ஸ்ட்டா குடுத்துறணும், இவங்கட்ட ஃபர்ஸ்ட்டா குடுத்துறணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இவங்கலாம் வருவாங்க, அவங்க வருவாங்க அப்டிலாம் நான் யாரையுமே எதிர்பார்க்கல. முழுக்க முழுக்க என்னைய தான் நம்புனேன். நான் எப்படியாவது பண்ணிருவேன் அப்படின்னு. தெரியாத தொழிலா இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டு பண்ணிரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிஎல்லாம் முடிச்சு, சிஎல் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 10வது மாஸ் ஈவென்ட்ல 10 கிராம் வெள்ளி காயினு பிளஸ் கோல்டு மெடலு பிளஸ் சர்டிஃபிகேட்டு
இதெல்லாம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்காவுமே நான் ஆரம்பத்துல நெறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு இங்க பாரு, நீ மந்த்லி சம்பாதிக்க வேணாம் பாரு, வீக்லி சம்பாதிக்க. நீ காலேஜ் படிச்சுக்கிட்டே, இப்ப வா என்னைய நம்பி வாழ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவ கூப்பிட்டேன். அப்புறம் எங்க அக்காவுமே ஆதி சார், சத்யாக அவங்கலாம் பேசினோனே எங்க அக்காவுமே QSC முடிச்சு இங்க மாசிவண்டுக்கு வந்திருந்தாங்க. இதான் என் அக்கா. சார் அப்பதான் கார் வாங்கியிருந்தாங்க. அப்ப சார் கார்லலாம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ல போனோம். காந்தி அக்கா இவங்கலாம் நம்ம டீம்ல சாந்தா அக்கா, அது என் ஃப்ரெண்டு மது, அது எங்க அண்ணன், எங்க காலேஜ் சீனியர் அண்ணா. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்ப குடுத்து, அம் சென்னையில ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அந்த ஈவென்ட் நடக்கையில மொத எங்க டீம்ல வந்து ஈடி அப்படின்னு யாருமே இல்ல. சத்யா அக்கா சிஎல், நானும் சிஎல், காந்தி அக்கா பிடிஎல்ல இருந்தாங்க. அப்போ வந்து மொத சத்யா அக்காவுக்கு வந்து சென்னையில ஈடி குடுக்கும்போது ஒரே சந்தோஷம். நம்ம டீம்ல ஒரு ஈடி வந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க அக்காட்டு மாலை இதெல்லாம் நாங்க போட்டு ஃபோட்டோ நான் மட்டும் எடுக்கல. எல்லாருமே எடுத்தோம். காந்தி அக்காலேருந்து என் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே எல்லாருமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த நேம் லிஸ்ட் எழுதுனது அத எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் லிஸ்ட் எழுத சொல்லும்போது, நான் நேம் லிஸ்ட்லாம் எழுதி குடுக்கல. "அதேன்க்கா ஃபோன்ல இத்தன நம்பர் இருக்குல்லக்கா, எதுக்குக்கா கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு, அது வேற டைம் குடுத்து எழுதணும். ஃபோன்லயே இருக்கு. நம்ம ஃபோன்லயே பேசிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் காந்தி அக்கா, "இல்ல நீ ராஜி நீ எழுது. நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ எழுது." அப்படின்னு சொன்னாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லி மொத நாள் எழுதி குடுக்கல. 2வது நாள் கேட்டாங்க. சரி அக்கா கேட்குறாங்க நம்ம எழுதி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் எழுதி தனியா ஃபர்ஸ்ட்டு நம்பரே இல்லாம எழுதி குடுத்தேன். ஆ நம்பரே இல்லாம ஒரு 59 நம்பர் தான். ஏன்னா அவ்வளோதான் நான் கான்டாக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்பர் போட்டு தனியா அக்காவுக்கு எழுதி குடுத்தது. அதுக்கப்புறம் டைரக்ட்டா பிரான்ச் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட்டு சிஎல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், நான் நான் ஆக்சிஸ்குள்ள எதுக்காக உள்ள வந்தேன்னா, என்னோட செலவ நான் பார்த்துக்கணும். அப்பா வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ண பொண்ணு தான். ஆக்சிஸ்குள்ள வந்ததுலருந்து ஒரு 2 வருஷமா அப்பா கிட்ட நான் ரூ. 1 கூட கேட்டதே இல்ல. 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்க எல்லாமே காலேஜ் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, அது போக என்னோட செலவு, அது போக வந்து இன்னைக்கு நம்ம செலவே பயங்கரமா தான் இருக்கு. உண்மையாவே ரொம்ப சொல்லிற முடியாது. உண்மையாவே நானே அவ்ளோ செலவு பண்றேன். அது நான் செலவு பண்ணும்போது தான் தெரியுது. ஏன்னா வீட்ட விட்டு வெளில போனாலே செலவுதேன். இங்கேருந்து பஸ்ஸுல போறது, காலேஜ்ல அப்புறம் அங்கேயே ஒரு நோட் வாங்க சொல்றாங்க, ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாங்க. திடீர்னு இந்த ஃபங்ஷனுக்கு இந்த காச குடு, அந்த அப்படின்னு கேட்குறான். பிரைவேட் காலேஜ்னால திடீர்னு அது இதுமா காசு கேட்டாங்க. அப்பதான் தெரியும். இவ்ளோ செலவு பண்ணி நம்மள அப்பா படிக்க வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்லலாம் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு நம்ம செலவ நானே இன்ன வரைக்கும் நான் என் செலவ நானே பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் டைரக்ட்டா அம் நம்ம சிவகங்கை ஆஃபீஸ்ல பிளான் பண்ணி குடுத்தது. அது போக வந்து நெறையா லீவு டைம்ல தான் நம்ம வெளில ஃபீல்ட் ஒர்க் போ முடியும். ஏன்னா காலேஜ் இன்ஜினியரிங்னால கொஞ்சம் ஃபுல் டே ஆயிரும். ஒரு நாளைக்கு போயிட்டு வரதே ஃபுல் டே ஆயிரும். எனக்கு கிடைச்ச டைமிங்ல கரெக்ட்டா பார்ட் டைமா தான் ஸ்டில் இன்ன வரைக்கும் பார்ட் டைம் கூட சொல்லிற முடியாது. கிடைச்ச டைமிங்ல தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆக்சிஸ. ஸோ ஆக்சிஸ்ல நான் ஆசைப்பட்ட எல்லாமே சூப்பரா வந்து எனக்கு கிடைச்சுச்சு. இது மூலமா ஃபீல்ட் ஒர்க் போனது. காந்தி அக்காவ கூப்பிட்டு போயிடுவேன். "அக்கா வாங்கக்கா, அவைலபிளா இருக்கீங்களான்னு?" கேட்க மாட்டேன். "நீ வாங்கக்கா, நீ வந்து வந்துருவ. வாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவேன் அக்காவ. அந்த மாதிரி போயிட்டு இ எங்க அப்பா வந்து என்கிட்ட பேசாதது எனக்கு ஒரு மாரி வருத்தமாவே இருந்துச்சு. அ அப்பா வந்து எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாரி ஏன்னா வீட்ல எல்லாருமே சொந்தக்காரவங்கலேருந்து எங்க அப்பாவே என்ன பண்ணாங்கன்னா, ஊருக்குள்ள போயி, இந்த மாதிரி என் மக வந்து இந்த மாரிலாம் பிசினஸ் பண்ணும். இந்த மாரி வந்து கேக்கும் வந்து பிசினஸ்லாம் சொல்லல. இந்த மாரி ஆன்லைன்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து யாருமே ஜாயின் பண்ணிடாதீங்க போய் எங்க அப்பா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டு வந்ததுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன எல்லாருக்குமே தெரியும்னா, எங்க அப்பா போய் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எங்க அப்பா தொழிலுக்கு ஒரு சொட்டு கூட சப்போர்ட்டே பண்ணல. அப்பதான் நான் சம்பாரிச்சு ப்ரூவ் பண்ணோன தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல் சப்போர்ட்லாம் இல்ல. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா கூட சண்டை போட்டது ச ஒரு மாரி கஷ்டமாவே இருந்துச்சு. ஏன்னா, அப்பா எங்க வீட்ல நாங்க 4, 5 பேர் இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் 500, 500 செலவு பண்ணாலும் எனக்கு ரூ. 1000 செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் செலவு அதிகமாவே பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் கூட தான் செலவு. அந்த அளவுக்கு அப்பா பாசமா இருந்தவங்க, திடீர்னு பேசாம அதெல்லாம் வார்த்தையே இல்ல. உண்மையாவே சரியான வலி அந்த டைமிங்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் கிருஷ்ணன் சார் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து ஆனா ஆதி சார் நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் மதுரையில நம்ம போயிருக்கும்போது, கிருஷ்ணன் சார் வந்து எனக்கு பேசுனாங்க. "அப்பா வந்து இந்த தொழில் வந்து தெரியாதனால தான் இவ்வளோ தூரம் பேசுறாங்க. தெரிஞ்சுச்சுன்னா அப்பா அப்படிலாம் பேச மாட்டாங்க." அப்படின்னு கிருஷ்ணன் சார் வந்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி அ சாதாரணமா
பேசுனாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சார்ட்ட பேசிட்டு வந்து சொல்லிட்டே இருந்தேன். கிருஷ்ணன் சார். நான் ஆதி சாரே சொல்லிட்டே தான் இருப்பேன். எங்க வீட்லயுமே. இப்படிலாம் ஒருத்தவங்க இருப்பாங்களா? இப்படினாலாம் பேச முடியுமா? ஏன்னா, தான் லைஃப்ப மாத்தணும்னு என் லைஃப்ல யாருமே அப்படிலாம் சொன்னதில்ல. என் லைஃப்ல இவ்வளோ கனவு இருக்கும். ஆனா படிச்சா தான் லைஃப் மாறும்னு நெனச்சு நம்ம அது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். டாக்டர் படிச்சா பெரிய லெவல்ல வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். நீட் எக்ஸாம் உட்காந்து எழுதுனோம். என்னென்னமோ பண்ணிட்டு திரிஞ்சோம். அது போக காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டுமே நெறையா இத பண்ணா பண்ணிடலாம், அத பண்ணா பண்ணலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னை சூப்பரா நம்ம நம்பி வா அஜி நான் இருக்கேன். உனக்கு எல்லா விதமான சப்போர்ட் நான் பண்ணி தருவேன்னு சார்லாம் சொன்னத பார்த்துட்டு, ஆயி சார் மாதிரிலாம் ஒரு பெர்சன்லாம் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. எப்படின்னா ஒரு பொறுமையா பேசுறது, பக்குவமா பேசுறது எல்லாமே சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்ல அப்பா கோவப்பட்டு பேசுவாங்க. அதனால அப்படிதான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சார் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா கூட நான் சண்டை போடுறதே நிப்பாட்டிட்டேன். அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே சைலண்டா ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சண்டையே வரல எங்க அப்பாவுக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் அதுதான் என்னால இந்த இந்த டேவ மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த டேல இருந்து தான் எங்க அப்பா கூட சண்டையே வரல. கிருஷ்ணன் சார் அப்படி சொன்னதுலருந்து. அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து அப்பைக்கு மீராள் மேம் ஈடியா இருந்தாங்க. அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறது. அப்போ அந்த டைம்ல இது வந்து எப்படின்னா, அடுத்து வந்து இந்த ஜஸ்ட்லீப் நாப்கின் ஒரு நாப்கின் வந்துச்சு. அந்த நாப்கின் வந்து மதுரையில வந்து சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து தனியா போறதுக்கே பயந்துருவேன். நான் வந்து எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தேன். யாருமே வரல. ஃப்ரெண்ட்ஸும் வரலன்னு சொல்லிட்டாங்க. காந்தி அக்காவ கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சத்யா அக்கா ஃபோன் பண்ணி போலையா அப்படின்னு கேட்டாங்க. அக்கா யாருமே வரலக்கா. நான் எப்படிக்கா போறது? அது வேற மதுரை வேற எனக்கு எங்க இருக்குன்னு கூட அந்த பிரான்ச் ஆஃபீஸ்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. தனியா போய்லாம் ஏன்னா நான் தனியா எங்க போவே மாட்டேன் எங்கேயுமே. நம்ம ஸ்கூல விட்டா வீடு, வீட விட்டா ஸ்கூலு. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கிட்டு தனியா போறது? நம்ம தனியாலாம் போற பழக்கமே கிடையாது. அப்போ வந்து ஆதி சார் வந்து கால் பண்ணாங்க. "என்னம்மா ராஜி கிளம்பிட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. "சார் யாருமே வரல சார். அதே சார் காலேஜுக்கு கிளம்பலாம்னு இருக்கேன். காலேஜுக்கு போலாம்." யாருமே வரலன்னு சொல்லி சார் சொன்னாங்க. எல்லாருமே எல்லா டைமும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. "நீ படிச்ச பொண்ணு தானே! இந்த பஸ்ஸுல வா இப்படி வான்னு" சொல்லி சார் ஒரு தைரியம் குடுத்தாங்க. சார் சொன்ன அந்த டைம்ல கிளம்பிட்டேன். கிளம்பி மதுரைக்கு போயிட்டு தஸ்லீப் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா அப்பதான் போக ஆரம்பிச்சேன். அப்ப அந்த நாப்கின்லாம் பத்தி சொல்லிட்டு, அப்ப சார் கூட எடுத்த ஃபோட்டோ, ஜீனா அக்கா கூட எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் மணி சார் நல்லா ஹோஸ்டிங் பண்ணுவாங்க. நான் அப்பலாம் ஹோஸ்டிங் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். "சார் நீங்க சூப்பரா ஹோஸ்டிங் பண்றீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு சார் கூட ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் நோட்ஸ் அப்புறம் நித்யா மேமுமே சூப்பரா ஹோஸ்டிங் பண்ணுவாங்க. அவங்க கூடயும் ஒரு ஃபோட்டோ. "நீங்க நல்லா ஹோஸ்டிங் பண்றீங்க. சூப்பரா பேசுறீங்க." எனக்கு அப்பவே நான் கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஹோஸ்டிங் பேசுறதெல்லாம். அதுவே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அவங்க பேசுறதெல்லாம். அவங்க கூடலாம் இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் மீட்டிங். நம்ம டீம்ல நெறைய பேர் வந்துட்டாங்க. அப்புறம் அழகர் கோவில்ல ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்காண்டி, அம் ஆதி சார் கார்ல தான் போனோம். ஆதி சார் வந்து எல்லாத்துலயுமே எங்க கூப்பிட்டாலும் சார் வந்து சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. சார் வந்து எங்களுக்கு மீட்டிங் போறதுனாவே ஒரு பயம். ஏன்னா, நமக்கு எடுத்தோனே ஒரு பயம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். அது என்னன்னே தெரியல. அது ஒரு பயம் வந்துருச்சு இங்க போனா. அப்புறம் சார் வந்து இந்த மாதிரி ஆமா போலான்னு சொன்னேன். அப்பா சார் வராங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு மீட்டிங் போன டைமிங்ல அழகர் கோவில்ல மீட்டிங் கார்ல போனோம். நெறைய பிக்சர் இருந்துச்சு. அந்த பிக்சர்லாம் காணோம். மீட்டிங்லாம் பண்ணிட்டு, அம் மீட்டிங் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த மாரி நெறையா டைரக்ட் மீட் வந்து நம்ம மதுரை பிரான்ச் ஆஃபீஸ்ல எடுத்த ஃபோட்டோ தான். நெறைய டைரக்ட் பிளான்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆஃபீஸ்லாம் கூட்டி போனது. அது போக அதுக்கப்புறம், அம் அதுக்கப்புறம் ஒரு அழகர் கோவில்ல தான் ஒரு ஒரு டீம் டிஸ்கஷன் மீட்டப்பா நம்ம வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீமுக்குமே லீடர்ஸ் உள்ள பர்சன் நம்ம அருண் சார் வந்து அருண் அண்ணா சைட்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம அங்கே ஒரு சார் வந்து பண்ணி குடுத்தாங்க. அந்த எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். அங்க தான் இது எல்லாமே நாங்க எடுத்தது. ஆக்சுவலா எனக்கு மதுரை ஃபர்ஸ்ட்டு மாஸ் ஈவென்ட் அப்போ ஆ இதெல்லாம் அது போக நாங்க டைரக்ட்டா அழகர் கோவில்ல வந்து டைரக்ட்டா நாங்க போய் ஃபீல்ட் ஒர்க்கு லீவு அப்டின்னாவே கிளம்பிருவேன் ஃபீல்ட் ஒர்க்குக்கு. வீட்ல எல்லாருமே திட்டுவாங்க. ஏன்னா, நம்மலாம் சம்சாரி வீடா எங்க வீடு. வீட்ல இவ்ளோ வேல இருக்கு. 3 வேலைய விட்டுப்புட்டு கிளம்பி போற. திட்டிட்டே இருப்பாங்க. நம்ம திட்டிட்டே இருங்க அப்டி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். இருந்தாலும் நம்ம காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேல பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துறது. அதுக்கப்புறம் கிளம்பி இந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் அந்த மாரிலாம் போயிட்டு நெறைய ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணோம். ஆ அழகர் கோயில்ல ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு, இந்த மாரி சிவகங்கை பிரான்ச் ஆஃபீஸ் இந்த மாரிலாம் மீட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படியே சிஎல்லா இருக்கும்போதே, நெறையா இது வந்து வே டூ கோர் இது வந்து நம்ம டீம் தான் எல்லாருமே. ஆம் சிஎல்லா இருக்கும்போதே நெறையா இந்த மாரிலாம் போயிட்டு, ஸோ ஒரு வருஷம் அப்படியே நல்லா சூப்பரா சம்பாரிச்சுட்டு இருந்தேன். அது போக நெறையா அம்
எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பெருசா ஏன்னா நான் ஆக்சிஸ்குள்ள ஜாயின் பண்ணோன்னே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க இல்லையா? அந்த மாரி எல்லாருமே நான் சம்பாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் நெறையா கஷ்டப்பட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாருமே பேச மாட்டேங்கிட்டாங்க என்கிட்ட. ஏன்னா நான் வந்து உள்ள போனாலே கரெக்ட்டா என் கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போதே, "ஆக்சிஸ் இந்தியா, ஆக்சிஸ் இந்தியா" அப்படின்னு என்னைய பார்த்தாலே கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ரூ. 3500 புள்ள கட்டி புள்ள ஏமாந்து போச்சே! அந்த அப்புறம் பிள்ளைங்கலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. "நீ பேசாம ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கலாம். நீனே எக்ஸாம்லாம் நீ படிப்பல. எக்ஸாம் நீ ஏதாவது குரூப் எக்ஸாம் அது கூட நீ இது பண்ணியிருக்கலாம். காச போய் இப்படி போய் வேஸ்ட் பண்ணிட்டியே!" இருக்கான்னு எனக்கு ஒரு மாரி என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நான் அவங்களுக்கு முன்னாடி நான் பேசிருவேன் நல்லா. பேசிட்டு வந்துட்டு நல்லா அவங்களுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் சூப்பரா அதெல்லாம் செம்மையா இருக்கு. அதெல்லாம் பண்ணிரலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா நைட்டு படுத்தா தூக்கமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை இழுத்து கம்பெனிலாம் மூடிருவாங்க. இதெல்லாம் இப்ப இல்ல. அதுக்கு முன்னாடியே தோணுச்சு ஆரம்ப ஸ்டேஜ்ல. பையன் சரியான பையன். காசெல்லாம் அனுப்பிட்டேன். மல்டிப்ளைட்லாம் அமௌண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் பயம். படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குச்சு. ஒருவேளை ஏமாத்திட்டானோ! என்னா பண்றது? அப்படிலாம் ஒரு பயம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பயம்லாம் போயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பக்கத்து பெஞ்சு எப்படி சொல்றது? ஒரே பெஞ்சு தான். பேச மாட்டாதுங்க. "என்னடா பேச மாட்டேங்குதுங்க யாரும்" அப்படி சொல்லிட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே அட்வைஸ் தான். அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சுட்டு, நான் நல்லா ப்ரூவ் பண்ணேன்னா ஒரு 3 மாசம் ஒரு மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ்லயே இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "ராஜி மாரி முடியுமா? ராஜி மாரி பிசினஸ் பண்ண முடியுமா?" அப்படி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அ மேம்லாம் வந்து சொன்னாங்க. எங்க பிரின்சிபல் மேம், ஹெச்ஓடி மேம்லாம் படிக்கும்போது, படிக்கிற வேலைய தான் பார்க்கணும். தேவையில்லாத வேலைலாம் பார்க்கக்கூடாது. உன் ஏஜுக்கு என்னமோ, அந்த வேலைய தான் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க. இன்னைக்கு நெறைய பேரு சொல்றாங்கல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்குலாம் என்ன பிரச்சனை வரும்? அப்படிலாம் இல்ல. எல்லா விதமான பிரச்சனையும் இருந்துச்சு. வீட்லயும் பிரச்சனை. ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணல. ஆக்சிஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பெருசா அப்படி சொன்னோனே மேமும் அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சோனே, இப்ப மேமே என்கிட்ட பிரின்சிபல் மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ உன்னோட ஆக்சிஸ் இந்தியாவே ஃபுல் டைமா தானம்மா பண்ண போற?" அப்படின்னு சொன்னா, "ஆமாங்க மேம்" அப்படின்னு சொன்னி, இப்ப எல்லாருமே அம் சூப்பரா ராஜி மாரிலாம் பண்ண முடியுமா? இன்னைக்கு அது பாருங்க இந்த வயசுலயுமே அது எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எங்க காலேஜ்ல இருக்க பிரின்சிபல் மேம் எல்லாருக்குமே தெரியும் நான் பண்ணக்கூடிய விஷயம். கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்தா கூட, கிளாஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, பெருசா இல்ல, யாருமே இல்ல, எந்த கிளாஸும் நடக்கல அப்படின்னா கூட, நான் மேம் கிட்ட சொல்லிட்டு வந்து கூட நான் ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். மேம் இந்த மாரி மீட்டிங் சரிம்மா நீ போய் அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா அந்த பேர் வந்து ஆரம்பத்துல கிடைக்கல. அவங்களே சொன்னவங்க அப்புறம் அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பிரைவசி போட வச்சுருவேன் ஆரம்பத்துல. ஏன்னா பார்த்தானா அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா திட்டுவாங்க. இதெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு ஒரு பயம். பிரைவசி போட்டு தான் வச்சேன். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாருமே சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே பிரைவசியே ஒண்ணு இல்ல. எல்லாருக்குமே எல்லாரும் காட்டுற மாரி ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே வளர்ந்து, அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஆக்சிஸ்ல தான் ட்ராவல் ஆச்சு. அப்புறம் நல்லா டீமு நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு, காலேஜ் வேலையும் பார்த்துட்டு, படிச்சுக்கிட்டே, அ இன்ஜினியரிங்னால கொஞ்சம் ஒர்க்கு நெறையாவே தான் குடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும், இந்த கோர்ஸ் இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் படிச்சு பண்ணிக்கிட்டே தான் ஆக்சிஸுமே நான் பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அப்புறம் வந்து நல்லா பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல்ட் ஒர்க்லாம் போயிருந்ததுக்கப்புறம், இது வந்து நம்ம சிவகங்கை பிரான்ச் ஆஃபீஸ். இவங்கள வந்து அம் இதான் நம்ம எல்லாமே நம்ம டீம் தான். ஸோ ஆதி சார் இந்த மாரி பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி சார் கூப்பிடுவாங்க. நாங்க அடிக்கடி போயிட்டு வருவோம். அப்பைக்கே எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான். ஃபீல்ட் ஒர்க் போனது. லீவுனாவே நம்ம கிளம்பிறது. அந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு, இது வந்து நம்ம சென்னையில எடுத்த ஒரு ஃபோட்டோ. சென்னையில வந்து இந்த மாரி டைமண்ட் முடிச்சவங்களுக்கு ஒரு ப்ரோகிராம் நடந்துச்சு. நான் என்னதான் நம்ம தொழில் பண்ணாலும் எனக்கு ஒரு பக்கட்டு பயம் இருந்துச்சு. ஏன்னா அப்பா இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கணும்னு சொன்னாலும், சம்பாரிச்சாலும் அப்பா வந்து ஃபுல்லா இன்னும் சப்போர்ட் பண்ணல. விட்டுட்டாங்க. சரி சம்பாரிக்குது, செலவ அதுவே பார்த்துக்கிறதுல. சரின்னு சொல்லிட்டு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஃப்ரீயா பண்ண வேணாம்னு சொல்லல. அதே மாரி நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லல. ஃப்ரீயா விட்டாங்க. இருந்தாலும் எனக்கு எல்லார்ட்டயுமே நல்லா பேசிருவேன். ஆனா நைட்டு தூங்கையில ஒரு மாரி ஆதி சார் டாக்டர் கம்ப்ளீட் பண்ணி அக்குபஞ்சர் டாக்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் கம்பெனி மூடுனா கூட, சார் வந்து அந்த ஃபீல்டுக்கு போயிருவாங்க. ஆனா சார்ட்டயே சொல்லல நானு.
நம்மலாம் இப்ப என்ன பண்றது? நம்மள நம்பி இத்தன பேர் வராங்களே! அப்படின்னு ஒரு பக்கத்து தோணும். அப்புறம் இன்னொரு பக்கத்து, ச்சே அப்படிலாம் இருக்காது. அப்படி சொல்லிட்டு அப்புறம் தோணும், இவ்வளோ தூரம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் செஷன் இத்தன பேர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மாரிலாம் நெனச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்துச்சு. அப்புறம் டைரக்ட்டா நம்ம சென்னைக்கு போனதுக்கப்புறம், எம்டி சார், சிஓ சார்லாம் பார்த்துட்டு, அம் உண்மையாவே இப்படிலாம் ஒரு கம்பெனி வெளில எங்கேயுமே கிடைக்காது அப்படி சொல்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப அது இருந்துச்சு. ஆனா அது டைரக்ட்டா பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க. அ நான் ஆரம்பத்துல இந்த தொழில் பண்ணும்போது எங்க வீட்ல எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப எங்க நம்ம ஆக்சிஸ்லயே நம்ம வீட்ல அப்பா, அம்மா தவிர நம்ம எல்லா பேர்லயுமே எங்க வீட்ல ஐடி இருக்கு. எங்க அக்கா 8 ஐடி போட்டுருக்காங்க. தங்கச்சி, தம்பி, இன்னொரு தங்கச்சி, எங்க சொந்தக்காரவங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஐடி யாரெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாருமே ஆக்சிஸ்ல நான் சம்பாரிக்கிறத பார்த்துட்டு ஐடி போட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்ம டீமு. இவங்க கூட இருந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்த அங்க தான் நம்ம அங்க ஆஃபீஸ் அங்க சென்னையில போகும்போது எடுத்த ஃபோட்டோ. இது நம்ம கிருஷ்ணன் சார் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ எல்லாருமே நம்ம தேவி அக்கா, நானு, ஹரிஸ்மா அக்கா, எங்க அக்கா, என் உடன்பிறப்பு, காந்திமதி அக்கா, அருண் அண்ணா, பிரபு, ஸ்ரீகாந்த், விஜி, என் தங்கச்சி. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம கூட இருந்த ஃபோட்டோ. இவங்க எல்லாரும் நம்ம டீமு. அதுக்கப்புறம் நெறையா ஃபீல்ட் ஒர்க் போயிட்டு, நெறைய ஃபீல்ட் ஒர்க்லாம் போனோம். அ அதுக்கப்புறம் ஆக்சிஸ் அப்படியே நமக்கு ட்ராவல் ஆச்சு. நல்லா சூப்பரா பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வேதா அக்கா, நல்ல ஒரு ஆக்சிஸ்ல கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் அவங்களுமே. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பழகுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய ஃபீல்ட் ஒர்க் போனது. இது வந்து நம்ம தீபாவளி அப்பதான் அக்கா சத்யா அக்கா வந்து ஈடி ஆனதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து இங்க வந்து சாரீலாம் கிஃப்ட்டா குடுத்தாங்க. அதுவுமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் கூட நின்று எடுத்த ஒரு ஃபோட்டோ. நெறையா மாஸ் ஈவென்ட் இதுவெல்லாம் நான் இது அதே நான் சொல்றேன்ல, ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணதுலேருந்து நான் என்னோட செலவு, என்னோட ட்ரெஸ் செலவு இதுல போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னோட காசு தான். இது என்னோட ட்ரெஸ் என்னோட செலவு தான். ஆக்சிஸ்குள்ள வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே அது என்னோட அமௌண்ட் தான். நான் என்னோட ஆக்சிஸ்ல சம்பாதிச்ச காசு தான் எல்லாமே. ஸோ இதுலேருந்து நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுனது, இது மூலமா அம் அது ஃபுல்லா கட்டுனது. அதுக்கப்புறம் விபி கிருஷ்ணா சார் கூட எடுத்தது. அப்புறம் டைரக்ட்டா இது பண்ணது. இதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். காலேஜ் ஃபீஸ் வந்து நான் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணவே இல்ல. ஆரம்ப ஸ்டேஜ்ல நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுனது, இல்ல நெறைய பேரு இந்த மாரி ஸ்கூட்டி எடுத்தது, இந்த மாரிலாம் ப்ரமோட் பண்ணாங்கல்ல அந்த டைம்ல. நம்ம காலேஜ் ஃபீஸ் தான் கட்டியிருக்கோம். நம்ம இன்னும் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்பலாம் எதுவுமே ப்ரமோட் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. நம்ம இன்னைக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செலவ பார்த்துக்கிறோம்ல. ராஜி மேம் உங்களோட வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு மேம். இது வந்து காலேஜ் ஃபீஸ் மேம் வாய்ஸ் கேக்குதுங்களா மேம்? இப்ப கேக்குது மேம். ஓகே. தேங்க் யூ மேம். ஸோ காலேஜ் ஃபீஸ் கட்டுனது இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப சந்தோஷங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டுனதெல்லாம் ஒரு டைம் ஏன்னா காலேஜ்ல திடீர்னு காசு கேட்டோனே என்ன பண்ணேன்னே தெரியல. ஏன்னா நம்ம அப்பாட்டயும் கேட்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா வந்து ஃபுல்லா வந்து சப்போர்ட் இன்ன வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணல. இன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கு பண்ற?" ஏன்னா நாங்க விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். இப்ப இன்னைக்கு கூட நான் ஜெனி அக்கா வந்து ஜெனி மேம் வந்து கால் பண்ணும்போது 7 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சக்சஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லும்போது, நான் தண்ணி தான் பாய்ச்சிட்டு இருந்தேன். வயல்ல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சிஸ்ல நீ ஃபோன் பார்க்கறனால இந்த வேலை பார்க்க மாட்ற, அந்த வேலை பார்க்க மாட்ற அப்படின்னு சொன்னனால, தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி மோட்டர் அமத்தி போட்டு பூச்சி நம்ம அப்படின்னு நம்ம அ வீட்லயும் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்பா சப்போர்ட் பண்ண ஏன்னா நமக்கு விவசாயம் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எமக்கு வந்து எனக்கு என்னன்னா ஆக்சிஸ்ல வந்தா தான் நம்ம லைஃப் மாறும்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு 1 வருஷம் வந்து நான் ஆக்சிஸ ரொம்ப எப்படி சொல்றது? இது மூலமா தான் நம்ம டோட்டல் லைஃப் மாறும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல டிராவல் பண்ண தான் நான் உண்மையாவே காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஃபுல் டைமா ஆக்சிஸ் தான் எடுத்து பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆக்சிஸ் ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன்னா நம்ம ஆசைப்படுற இன்னைக்கு எல்லாருமே லைஃப்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்னா, பணம் சம்பாரிக்கிறதா, அது எதுனா நம்ம தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு நம்ம கனவுகள, அது நம்ம ஆக்சிஸ்ல தான் நிறைவேறும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது மூலமா காலேஜ் ஃபீஸ்லாம் அந்த டைம்ல ஒரு டக்குன்னு கேட்டோனே, என்ட்ட காசே இல்ல. என்னடா பண்றது? ஏன்னா நம்ம பிசினஸ பொறுத்தவரைக்கும் அப், டவுன் வரும் இல்லையா? அப்போ திடீர்னு நம்மட்ட காசு இல்லாத டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியல. அம் அப்புறம் வந்து எனக்கு ஆக்சிஸ்ல ஒரு ரூ. 2000 இன்கம் வந்து அந்த வாரம் ஒரு இன்கம் வந்துச்சு. அந்த இன்கம் பார்த்தோனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம்.
சந்தோஷம் சரியா அதனால இந்த இத மட்டும் ஒரு வீடியோ மாரி நான் எடிட் பண்ணியிருந்தேன். ஆக்சிஸ்ல இன்கம் அந்த ஜிபேல கூட நான் போட்டுப்பேன். ஆக்சிஸ்ல இன்கம் ஏன்னா நான் கட்டவே இல்ல. எல்லாரும் கட்டிட்டாங்க. எல்லாருமே கட்டிருவாங்க. நான் மட்டும் வெளியில நிப்பேன். யாருக்கு ஃபோன் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அப்பாட்டயும் கேட்க முடியாதா? சரி யார்ட்ட வெளியில நிப்பேன். ரொம்ப ஏங்கி இருந்த காசு திடீர்னு கிடைச்சோனே சரியான சந்தோஷம். ஆக்சிஸ்ல இன்கம் ஏறிச்சுன்னு ஜிபேலயே நான் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருந்தேங்க மேம்கிட்ட. அப்புறம் வந்து ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு, அந்த இது லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாரி ஃபீல்ட் ஒர்க்கு காலேஜ் போம்போதே நம்ம ம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாரி மேம் உங்க வாய்ஸ் மியூட்டா இருக்கு மேம். கேட்கல நீங்க பேசுறது. எஸ் மேம் ராஜி வாய்ஸ் மேம் நீங்க பிரேக் ஆகுது. நெட்வொர்க் பிளேஸ்ல இருந்துக்குங்க. எஸ் மேம்க்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ்ல வந்து மேம் வந்து அகைன் ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் ராஜி மேம் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? சூப்பரான முறையில நம்மளோட மேம் வந்து சக்சஸ் ஷேரிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நெட்வொர்க் இஷ்யூஸ்னால வந்து கட்டாயம் வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் மேம் அகைன் வந்து ஜாயின் ஆகி வந்து ஷேரிங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. எஸ் எஸ் மேமுமே வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. எஸ் இன்னும் ஒரு 2 செகண்ட்ல மேம் வந்து ஷேரிங்க கண்டினியூ பண்ணுவாங்க. எஸ் எல்லாருமே வந்து ஃபோக்கஸா நம்மளோட செக்ஷனை வந்து கவனிங்க. நிறைய ஸ்ட்ரகுல ஃபேஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து நம்மளோட செக்ஷன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கவனமா கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ராஜி மேம் நீங்க கண்டினியூ பண்ணலாம் மேம். எஸ் மேம், எஸ் மேம். எஸ் மேம். நெட்டு கட் ஆகி போயிடுச்சு போல. இல்லைங்க மேம் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். டைம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஆக்சிஸ்ல இருந்து சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் இந்த மாரி கட்டுனது. அப்புறம் அது எல்லாமே நானே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆ வந்து பார்த்தீங்கன்னா, இடி போஸ்டிங் வந்து குடுத்தாங்க. அகாடமி. இடி இதுக்கப்புறம் இடியா மாறுனதுக்கப்புறம் ஸோ வந்து இடி போஸ்டிங் குடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல, இடி போஸ்டிங் குடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஜனவரி மந்த்து 29ஆம் தேதி ஸோ இடி அ நியூலி ப்ரமோட்டட்ன்னு சொல்லிட்டு இடி போஸ்டிங் குடுத்தாங்க. ஸோ உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பாவ கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா வந்து பண்ணவே கூடாது. எங்க அப்பா எப்படியாவது எங்க அப்பாவ கூட்டிட்டு வந்து எப்படியாவது அப்பாவ வந்து பண்ண வச்சிரணும் அப்படி சொல்லிட்டு, இங்க வந்து அப்பாவோட சப்போர்ட் எடுத்துறணும்னு சொல்லிட்டு அப்பாவ கூட்டிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அப்பா வந்து பெரிய லெவல்ல அ ஃபுல் சப்போர்ட் பண்ணலைனாலும், சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் செஷன் எங்க 8:20 செஷன்ல ஹோஸ்டிங் சொல்லிக் குடுத்தாங்க. ஹோஸ்டிங் சத்யா மேம் எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. சொல்லிக் குடுத்ததுக்கப்புறம், அ அதுக்கப்புறம் நம்மளுடைய குரூப்லயுமே நான் அவங்களுக்கு ஹோஸ்டிங் பண்ணி ஆதி சார இன்வைட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் ட்ரெய்னரா வந்து எனக்கு ஒருத்தவங்க ஹோஸ்டிங் பண்ற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி ஆனதுக்கப்புறம் 2020 லீடர்ஸ் மீட்டிங் வச்சாங்க. அப்பதான் வந்து எனக்கு வந்து ஜெனி அக்காவ வந்து ஜெனி மேம் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ஆதி ஜெனின்னு ஒரு டீம் இருக்கும். ஆனா ஜெனி மேம் பெருசா நான் வந்ததுலேருந்து பார்த்ததில்ல அவங்கள. அப்புறம் தான் ஜெனி மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து பார்த்தேன்.
உண்மையாவே ஜெனி மேம் எங்களுக்கு சூப்பரா அன்னைக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போது, இத்தன நாளா இவங்க எங்க இருந்தாங்க? ஆளையே காணோம். ஆனா சூப்பரா சொல்லிக் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, ஜெனி மேம் சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆதி சார் வந்து நமக்கு 2020 லீடர்ஸ் மீட்டிங் சத்யா அக்கா, காந்தி அக்கா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆதி சார் சப்போர்ட்டோட இந்த ஒரு விஷயம் பண்ணோம். 2020 லீடர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அம் சரவணன் ஸ்டோர் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அப்பக்கே இப்பலாம் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அங்க வந்து ரெகக்னிஷன் பண்ணது. நம்ம டீம்ல L1, QACA, சிஎல் முடிச்சவங்களுக்கு மொதற்கொண்டு அங்க வந்து சர்டிஃபிகேட் வெள்ளி அதெல்லாம் எல்லாமே குடுத்தாங்க. எல்லாமே குடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு, பிசினஸ பொறுத்தவரைக்கும் அப், டவுன் வரும் இல்லையா? அந்த மாதிரி அ எல்லா டீம் மீதிலாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டவுன் வந்துச்சு. டீம்ல பெருசா யாருமே இல்ல. எல்லாருமே வந்து அப்படியே காணாம போயிட்டாங்க. இப்படிதான் டீம்ல ஒரு எப்படின்னா நமக்கு தொழில் புதுசுனால பெருசா வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? அதெல்லாம் நமக்கு தெரியல. டீம்ல அவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. அப்ளைன்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில நேரத்துல பிடிக்கும், ஒரு சில நேரத்துல பிடிக்காதுல்ல. அந்த மாரி எனக்கும் மாரிலாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம் அதுக்கப்புறம் அந்த டீம்லாம் இன்ஆக்டிவ் ஆனோனே, ஆதி சார் வந்து எனக்கு எல்லாருமே போனோனே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஆதி சார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம்லயும் நெறையா பிரச்சனைலாம் பஞ்சமே இல்லாத அளவுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா பிரச்சனையிலயும் நெறைய பேர் என் கூட இருப்பாங்கன்னு நெனச்சேன். எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கடவுள் வந்து நமக்கு அதே நான் சொன்னேன் இல்லையா? நம்ம குடுக்க வேண்டிய விஷயத்த யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு குடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆதி சார் வந்து எனக்கு அப்படியே டைரக்ட்டா கிடைச்சுட்டாங்க. எப்படின்னா சாரோட சப்போர்ட் எனக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. அப்பயும் எனக்கு முழுமையா கிடைச்சுச்சு. ஆனா, இவங்கலாம் என் கூட டிராவல் பண்ணுவாங்க, இவங்கலாம் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். எல்லாருமே அப்படியே காணாமலே போயிட்டாங்க. ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து டீம நம்ம எப்படியாவது கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரோட எல்லா ஸ்ட்ரகிளுமே ஏன்னா தெரியாத ஒரு தொழில். எல்லாமே கத்துக் குடுத்து, சொல்லிக் குடுத்து எல்லா எல்லா ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளால முடியாது அப்படின்னு இருக்க டைம்ல கூட எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே கொண்டு வந்தாங்க. சார் சொன்ன வார்த்தைக்கு வந்து நான் இருக்கிறேன் ராஜி. இப்போ வரைக்கும் ஏன்னா நான் எங்கே போனாலும் மொத இடத்துலயும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்துச்சு. ஆனா எல்லா இடத்துலயுமே ஆதி சார் இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம். ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சு ஹோஸ்டிங்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஹோஸ்டிங் வந்து எனக்கு இப்ப பண்ண குடுப்பான்னு நெனச்சு பாக்கல. நம்ம காலேஜ் படிக்கிறோம். இப்ப குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு சண்டேல குடுத்தாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஹோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் காலேஜ் அங்க வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கும்போது, கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஜெய்னி மேம் சைட்ல இருந்து. அங்க போயிட்டு சார் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இங்கேயுமே எனக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்னதான் Zoomல நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாலும், ஒவ்வொரு டைம்லயும் நமக்கு வந்து டைரக்ட் மீட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைரக்ட் மீட் பார்க்கும்போது தான் நெறைய டீம் இல்லாதம்போதும் கூட நான் தனியா கூட அப்படின்னு நான் யோசிப்பேன். ராஜி மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கவே இல்ல மேம். ராஜி மேம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும் போல இருக்கு. நீங்க இருக்க இடத்துல நெட்வொர்க் இல்ல போல இருக்கு. கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க பிளேஸ்ல பார்த்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். மேம்க்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கட்டாயி வெளியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 மினிட்ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஃப்ரீவே வந்துருவாங்க. எல்லாருமே வந்து ஃபோக்கஸா செக்ஷனை கவனிங்க.
ஓகே. எஸ் மேம், கண்டினியூ பண்ணுங்க மேம். எஸ் நெட்வொர்க் மேம். இஷ்யூஸ்னால போல இருக்கு. திடீர்னு நோ சர்வீஸ் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ. ஸோ டைம் ஆயிடுச்சு. சூப்பரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டா தான் நான் வச்சிருக்கேன். இன்னமும் என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட செலவ நான் இப்போதைக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன். காலேஜ் ஃபீஸ்லேருந்து அது போக என் செலவு. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கேட்டாலும் ஒரு வாரத்துக்கு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் எனக்கு ரூ. 500 அந்த மாரி நீங்க குடுக்கணும் அப்படின்னு. என் செலவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நீ வயல்ல பெருசா வேலை பார்க்க மாட்றல்ல, அதனால இந்த ஒரு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு அப்பப்போ தேவையான ஒரு விஷயங்கள் வந்து அப்பப்போ அப்பா கேட்கும்போது இல்லைன்னு சொன்னா அது நல்லாவே இருக்காது இல்லையா? அதனால அப்பாவுக்கும் ஓரளவுக்கு ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இனிமேல் இன்னும் ஒரு படிச்சு முடிச்சுட்டு, ஸோ ஆக்சிஸ்ல ஃபுல் டைமா பண்ணி, ஸோ எனக்கு தேவையான எனக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயமே ஸ்கூட்டியா இருக்கட்டும், ஸோ இனிமேல் வரக்கூடிய அ ஏன்னா குடும்பம்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிக்கு நெறைய விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நம்ம ஆக்சிஸ் மூலமா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ ஆதி சார் சப்போர்ட் மூலமா. ஸோ எனக்கு இன்ன வரைக்கும் அ ரொம்ப பக்கபலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஆக்சிஸ்ல வெளி உலகத்துல கிடைக்காத எல்லா விஷயமுமே ஆக்சிஸ்ல கிடைக்குது. அ ஒரு உறவுகளா இருக்கட்டும், இன்கம்மா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். அதனால இனிமேல் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தேவை எனக்கு எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பின் மூலமா சூப்பரா கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் பண்றத தாண்டியும் என்னை நம்பி வந்திருக்காங்களே என்னோட லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களுடைய கனவா கனவுகளையும் என் கனவா நினைச்சு அவங்களுக்கும் நெறைய பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி குடுக்குறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ எனக்கு கீழ நெறையா ஒரு ஈடிஸ் கொண்டு வந்து, ஸோ எனக்கு கீழ நெறையா பேர கொண்டு வந்து இன்னைக்கு நானும் பெரிய லெவல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல, அடுத்தடுத்த லெவல்ல கண்டிப்பா ஆக்சிஸ்ல ஸோ கண்டிப்பா வருவேன். ஸோ தேங்க் யூ சோ மச் மேம். ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல சப்போர்ட் என்னோட ஆல் அப்ளைன்ஸ்க்கும், ஸோ என்ன ஆனாலும், எந்த சூழ்நிலையும், கஷ்டமோ, அ நல்லதுலயும், கெட்டதுலயும் எல்லா இடத்துலயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆதிமுருகன் சாருக்கு நான் உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நெறைய பேர் வந்து அம் இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஆதி சார் எல்லா சூழ்நிலையுமே எனக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் நம்ம என்னதான் பண்ணாலும், ஒரு சில டைம்ல நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து இதாகும் இல்லையா? அப்போ கூட அது நமக்கு ஒரு பக்குவம் இல்ல அந்தன்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லா டைம்லயுமே ஆதி சார் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் ஆக்சிஸ்ல நெறையா ஈடிஸ் நெறைய சீரிஸ் இங்க இருக்கக்கூடிய எனக்கு ஈடி சீரிஸ்மே நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ தேங்க் யூ சோ மச் மேம். ஸோ இதோட ஏதோ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் மேம். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா கவனிச்ச ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட ஆல் அப்ளையன்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, சாய் சார்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, என்னோட லைஃப் லைன்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, என்னுடைய ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு, ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிட்டு, நம்ம செஷனுமே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் மேம். இன்னும் நெறைய அச்சீவ்மென்ட் முடிச்சு, நெறையா இன்கம் எடுத்து, இன்னும் நெறைய டீம் கொண்டு வந்து, இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா கொண்டு வரலாம் மேம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம். சூப்பரா ஹோஸ்டிங் பண்ண நம்முடைய கயல் மேமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சோ மச் மேம். சூப்பர் மேம். ஒரு சூப்பரான ஒரு செக்ஷனுமே ஒரு சக்சஸ் ஸ்டாரியுமே இந்த இடத்துல கொடுத்திருக்கீங்க. எஸ், நானுமே வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிட்டேன் உங்களோட ஸ்பீச்சை பார்த்து. எஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன்ங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எஸ், சூப்பரா இருந்துச்சு இந்த ஒரு செக்ஷன்ங்கிறது. எஸ், யார் யாருக்கு வந்து இந்த ஒரு செக்ஷன்ங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் ஹேண்டைஸ் பண்ண முடியுமா? இந்த ஒரு செக்ஷனை பத்தின ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற பர்சன்ஸ் வந்து ஹேண்டைஸ் பண்ணலாமா? எஸ், சூப்பர். 2% மட்டும் தானா? எஸ், நம்மளோட ஈடிஸ் எல்லாம் வந்து ஹேண்டைஸ் பண்ணிருப்பாங்கப்பா. எஸ், சூப்பர். நிறைய பேருக்கு வந்து நம்மளோட செக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த செக்ஷன் மூலியமா உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சு, மேமோட சக்சஸ் ஷேரிங் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ஷேரிங்கா கொடுக்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்டைஸ் பண்ணாங்க. ஸோ எத்தனை தடவை லோயர் ஹேண்ட் கொடுத்தாலுமே வந்து அத்தனை தடவுமே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் கூட சொல்லலாம். எஸ், என் பேர் ஸ்மைலி
ஜேஹெச் மாலதி மேம் நினைக்கிறேன். மேம் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ், உங்களோட ஷேரிங்க நீங்க கொடுக்கலாமா? Yes, ma'am. Happy evening, ma'am. எஸ், குட் ஈவினிங் மேம். Yes, ma'am. Good evening, ma'am. Thank you, ma'am. அதனால இன்னொரு ஒரு 100 லேவன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you, மேம் ma'am. நன்றி. எஸ் மேம், Okay, உங்களோட ma'am. Okay, வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. கேட்கலாம் மேம். இல்ல மேம், கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, ஆனா என்ன ஷேரிங் குடுக்குறீங்க அப்படின்றதுக்கு தெரியல மேம். எஸ் மேம். இப்போ கிளியரா கேட்கா மேம்? இப்போ ஓகே மேம், கேக்குது. எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். Yes, இன்னைக்கு happy. வந்து நம்ம ராஜி மேம் வந்து அவ்வளோ அழகா சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, மேமுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தயக்கம் பயம் இருந்ததை அவங்க நமக்கு அப்ளைன் இருக்காங்க, ஆடிட்டர் இருக்காங்க, நமக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளைன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் தயக்கத்தை எல்லாமே ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த தயக்கமும் பயமும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஈடியாவும் நிக்கிறாங்க. அவங்க எனக்கு நார்மலாவே அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மார்னிங் ஷிஃப்ட்லையும் மார்னிங் பாசிட்டிவ் வைஸும் சரி, ராஜுவும் பேசினாலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு ராஜு மேம் பேசுறது. இன்னைக்கு எனக்கு செஷன் அவங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள் மேம். மேலும் மேலும் நீங்க வந்து அச்சீவ்மெண்ட் முடிச்சு அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஷேரிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதும், இவங்க உங்க வீட்ல சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் அவங்கள ஃப்ரீடமா விட்டதுங்கிறதும் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ மேம், உங்களோட வேல்யூபிளான ஒரு ஷேரிங் இந்த இடத்துல கொடுத்தது. ஸோ நம்ம பிசினஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வந்து ரிஜெக்ஷன் வரதான் செய்யும். நிறைய பேருக்கு பயமும் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்குவாங்க, இது வந்து நமக்கு மட்டும்தான் நடக்குதா, நமக்கு மட்டும்தான் இது மாதிரி ரிஜெக்ஷன் வருதா, நமக்கு மட்டும்தான் பயமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மேம் சொன்ன சக்சஸ் ஷேரிங்க வச்சு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன், இந்த மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கதான் செஞ்சிருக்கு. அதெல்லாம் மீறி நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. எஸ், சூப்பர் மேம். உங்களோட வேல்யூபிளான ஒரு சக்சஸ் ஷேரிங் இந்த இடத்துல கொடுத்தது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் பர்சன் நம்மளோட இடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஸ்வேதா இடி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ், உங்களோட ஷேரிங் வந்து இந்த இடத்துல கொடுங்க மேம். எஸ் மேடம், தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குதா? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே. ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ராஜலட்சுமி மேமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அவங்களோட சக்ஸஸ் ஷேரிங். ஸோ சக்ஸஸ் ஷேரிங் அப்படிங்கிறத தாண்டி ஸோ மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் இவ்வளோ ரிஜெக்ஷனை தாண்டி ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஸோ மோஸ்ட்லி பொண்ணுங்கனாலே அப்பா தான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா பேசலை அப்படின்னா அதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு நரக வேதனையாக தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி என்னன்னாலும் சரி நம்ம ஃபேமிலிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விடாமல் நம்மளோட ஆக்சஸில் நிலச்சி நின்று நிறைய விஷயங்களை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் பிகினிங் தான். கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்கூட்டி வீடுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராஜி மேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் ஷேரிங் சொல்லும் போது ஸ்வேதா அக்கா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ என்னை ஒரு தடவை கூட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கிடையாது. ஸோ எப்போவுமே ஸ்வே இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ போது வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றதுக்கே எனக்கு வந்துட்டு வரல. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட உரிமையா இருக்கும் போது தான் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இதாக பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்சன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்தமைக்கு தேங்க்யூ மேம். சூப்பர் மேம். உங்களுக்கும் மேம்க்கு உள்ள பாண்டிங்கையே இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க. எஸ், சூப்பர் மேம். ஒரு சூப்பரான ஒரு ஷேரிங் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. எஸ், நெக்ஸ்ட் பர்சன் நம்ம சரவணன் சார் டீம்ல இருந்து ஹம்சவேணின்ற ஒரு மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், ஓகே மேம், உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ், உங்களோட ஷேரிங் இந்த இடத்துல கொடுக்கலாமா? குட் ஈவினிங் மேம். அனைவருக்கும் இனிய சாரி மாலை வணக்கம் மேம். குட் நைட்டே ஆக வேண்டியது, குட் நைட்டே சொல்லலாம். மணி 10 ஆச்சு. இன்னைக்கு சூப்பராக இருந்தது. டைம் போனதே தெரியல. ராஜி மேம் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஐடி போடாமல் வந்தப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்லையும் கூட பேசியிருக்கேன். இங்கே ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க.
இன்னைக்கு சக்ஸஸ் சாரிங் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்பார்க் எடுத்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் எல்லாமே இதை எடுத்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறா அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்க. அது மெயின் பார்ட். அது ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்கன்னா மெயினாக கண்டிப்பாக வந்து சரின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க அப்பாவோட தடைகளையும் தாண்டி அவங்க வீட்டில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா அதில் எங்கே கிடைக்கும்னா ஆக்சஸில் மட்டும்தான் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வந்து எல்லாருமே சொல்றவங்களே வந்து இதெல்லாம் ஸ்டாக்கு இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படி இப்படி தான் இப்போ நம்ம வாய்ப்பே கொண்டு போய் கொடுக்குறோம். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்ளைன் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக்சஸ் எனக்கு பிடிச்சதே வந்து ஆக்சஸில் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய இருக்கு. நான் பூவியாபாரம் பண்ணி பாதி விஷயங்கள் வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இன்னும் இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ராஜி மேமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவங்களும் அச்சீவ்மெண்ட் முடிச்சு நிறைய ஒரு இதுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக வருவாங்க. நம்மளும் ஜெயிக்கணும். நம்மளும் அப்ளைன் சப்போர்ட்டோட அது கடைசியாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் வந்து எங்களோட டீம்மேட்டையே வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் அப்ளைன் சப்போர்ட்டோட நிறைய விஷயங்கள் நம்ம ஜெயிச்சுட்டு நம்மளை நம்பி வந்தவங்களையும் ஜெயிக்க வைக்கலாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். எஸ் தேங்க்யூ மேம். எஸ் உங்களோட சூப்பரான ஷேரிங்மே இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்குமே வந்து நிறைய ஸ்பார்க்குங்கிறது இந்த இடத்துல கிடைச்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கும் இதே மாதிரிதான் ஒரு ஸ்பார்க் விஷயம் வந்து கிடைச்சிருக்கும். எஸ் எஸ் சூப்பரா வந்து இந்த இடத்துல செக்ஷன் கொடுத்த நம்மளோட ராஜி மேம்க்கு தேங்க் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஆல் சிஇடிஸ் அண்ட் ஏடிஸ் அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் விபி சாருக்கு வந்து தேங்க் பண்ணிட்டு நம்மளோட செக்ஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். எஸ் தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல்.